அதுல வைக்கிறதுக்கு கீழே விழுவாம. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். தை பிறந்ததுக்கு அப்புறம் நாம சந்தோஷமா இணையம் இந்த ஒரு நிகழ்வு. என்னுடைய நண்பர் செல்வரங்கம் அவர்களால் துவக்கப்பட்ட ஞாயிறு போட்டதும் அப்படியே தட்டி தட்டி சின்ன குழந்தை நடக்கிற மாதிரி நடந்த 110வது வாரம். இந்த 110வது வாரத்துல இந்த ஒரு சிறப்புரையாற்றுவதற்கு நமக்கு குமரராசன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. தமிழர் ஆண்டு அப்படின்ட்டு. இது யார் இந்த தலைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா முழு தமிழ்நாடு பூராவுமே தமிழகம் என்ன, தமிழக அரசுன்னா என்ன கொந்தளிச்சிட்டு இருக்கிற நேரத்துல தமிழர் ஆண்டு அப்படின்னு வச்சாங்க. ஆளுநருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன கேங் தான் தமிழர் ஆண்டுன்னு தலைப்பு கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த ஒரு சிறப்பான தலைப்பு, சிறப்பான உரையாளர் நம்மகிட்ட இருக்காரு. இது வந்திருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு ஃபார்முலா வரவேற்கிறதுக்கு நம்மள நடராஜன் ஐயா வரவேற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி. கேக்குதாங்க ஐயா? கேக்குது சார். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய ஞாயிறு போட்டதும் நிகழ்விற்கு திரு குமரராசன் ஐயா அவர்கள் ஏற்கனவே பல முறை நமக்கு உரையாற்றியிருக்கிறார். இம்முறை தமிழர் ஆண்டு என்ற தலைப்பிலே நம்முடைய உரையாற்றுவதற்கு சம்மதித்துள்ளது நமக்கு மிகவும் பெருமை அளிக்கக்கூடிய விஷயம். அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால், அவர் இந்திய பாதுகாப்பு துறையில் பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர். 45 ஆண்டுகள் கப்பல் துறையில் பணியாற்றியவர். 7 அமைப்புகளுக்கு அவர் தலைவராக இருந்து வருகிறார். மேலும் 10 நூல்களுக்கு அவர் ஆசிரியராக இருந்து 10 நூல்களை இயற்றியுள்ளார். அவற்றில் முக்கியமாக குறிப்பிட தகுந்தவை பார்வையின் நிழல், உலகை அறிவோம், தமிழ் அறிவோம், செயினின் விதைகள், த 5th பில்லர் ஆகியவை முக்கியமாக குறிப்பிடத்தக்கவை. இது தவிர தமிழ் லெமூரியா என்ற ஆய்விதழை நடத்தி வருகிறார். இதை தவிர தமிழ் அறக்கட்டளையின் தலைவராகவும், அறப்பணிகள் பல செய்வதற்கு மூல காரணமாகவும், தமிழ் பயிற்றுவித்தல் பணியை செய்வதற்கு பல ஆண்டு காலம் முன்முயற்சி எடுத்து நடத்தி வருகிறார். அந்த அளவில் இந்த நம்முடைய குழுவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் நமக்கு இன்று நம்முடைய உரையாற்ற வந்துள்ளது மிக மகிழ்ச்சிக்குரியது. அந்த அளவில் அவரை நம் குழுவிற்கு உரையாற்ற வருமாறு பண்போடும் அன்போடும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நடராஜன் சார். குழுவில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பும் அறிவும் கொடுத்தாரு. பட் அவருடைய குறிப்பு படிச்சோன்னே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அதனால முழுதும் ஒரு தடவை நான் மறுபடியும் ஒரு தடவை இது படிக்கிறதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்படி கேட்டு நானே ஒரு தடவை திரும்ப இருக்க இந்த குறிப்புகளை சொல்லிடும். இன்றைய சிறப்புரையாளர் லெமூரியா அறக்கட்டளை மும்பை தலைவர், தமிழ் அறக்கட்டளை பெங்களூர், திருநெல்வேலி மூலக்கரைப்பட்டையில் பிறந்து தன் 16 வயது முதல் மும்பையில் வாழ்ந்து வருகிறார். கடல்சால் பொறியியல், பொருளாதாரம், அரசியல் அறிவியல், சுற்றுச்சூழல், மேலாண்மை துறைகளில் பட்டயங்கள் பெற்றவர். இந்திய பாதுகாப்புத்துறை, கப்பல் தளம், கடலோர பாதுகாப்புத்துறை, தனியார் கப்பல் நிறுவனங்கள் ஆகியவற்றில் பணியாற்றி பொது மேலாளராக ஓய்வு பெற்றவர். கடந்த 45 ஆண்டுகளாக மும்பையில் தமிழ் இன மொழி பணிகளில் இடையறாது இயங்கி 7 அமைப்புகளை நிறுவுவதில் பங்களித்து முன்னின்று நடத்தி வரும் செயல் ஆளுமை. பார்வையின் நிழல், உலகை அறிவோம், தமிழ் அறிவோம், செயினன் விதைகள், த 5th பில்லர் உட்பட 10 நூல்களின் ஆசிரியர். தமிழ் லெமூரியா என்ற பருவ இதழை 12 ஆண்டுகளாக நடத்தி வருபவர். லெமூரியா அறக்கட்டளை, தமிழ் அறக்கட்டளை ஆகியவற்றை நிறுவி அறப்பணிகளையும் தமிழ் பயிற்றுவிக்கும் பணிகளையும் செய்து வருபவர். இத்தனை சிறப்புகளுக்கு உரிய சிறப்புரையாளர் நம்முடன் இன்று உரையாடுவது நம்முடைய பாக்கியம் என்று சொல்லும். இன்று இணையத்தில் இணைந்துள்ள எல்லா உறுப்பினர்கள் போலவே நானும் ஐயாவின் உரையை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். தற்பொழுது அவையை ஐயா அவர்களிடம் சமர்க்கிறேன். சார், ஐயா, அவை மேடை உங்களது, நீங்கள் உரையாற்றலாம். நன்றி. உங்கள் இடை உயர்ந்த ஒரு துள விளங்கி ஏங்கோலி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனி ஆழி வெண்கதிரோன் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லா தமிழ் என்கின்ற நம்முடைய தமிழ் தாயை போற்றி அந்த
எம் இனிய உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை கூறி, ஞாயிறு போற்றுதும் என்கின்ற இந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் தமிழையும் தமிழர் நலனையும் முன்னிறுத்தி தொடர்ந்து பணியாற்றி வருகின்ற மருத்துவர்களால் உடல் நோயை மட்டுமல்ல தமிழர்களின் உள்ளத்தில் இருக்கின்ற நோயையும் அகற்றுவதற்கு நாங்கள் துணை நிற்போம் என்ற வகையிலே இந்த அமைப்பை நிறுவி தொடர்ந்து செயலாற்றி வருகின்ற அருமை மருத்துவர் ராம செல்வரங்கன் அவர்களே, இந்நிகழ்வுக்கு வேறாகவும் ஊற்றாகவும் விளங்கி வருகின்ற சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய எனது கெழுதகை நண்பர் சிங்கை இறை மதியழகன் அவர்களே, அவர்களெல்லாம் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் கூட நாம் செய்கின்ற இந்த தொடர்பணியில் எந்தவித தொய்வும் இருக்காது என்பதை மெய்ப்பிக்கின்ற வகையிலே இன்று அப்பணியை தானாக எடுத்துக்கொண்டு இன்று இந்த நிகழ்வை வரவேற்புரையாற்றியும் அறிமுக உரையாற்றியும் அமர்ந்திருக்கின்ற ஐயா சேரலதன் அவர்களே, ஐயா ரவிக்குமார் அவர்களே, ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்திருக்கின்ற ஐயா அன்புஜயா அவர்களே, மற்றும் இந்த குழுவிலே தொடர்ந்து இணைந்து வருகின்ற நண்பர்கள் அனைவருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள், அதாவது இப்போது தமிழர் தமிழ்நாடு என்பதை நாமெல்லாம் சற்று உறக்கச் சொல்ல வேண்டிய நேரமாக இருக்கிறது. காரணம், கடந்த 2500-3000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழும் தமிழினமும் எந்த அளவுக்கு நெருக்கடிகளை சந்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கடிகளை சந்தித்தாலும் கூட அந்த நெருக்கடிகளின் விளைவாக தமிழ் இனமானது நாட்டை இழந்திருக்கிறது, பண்பாட்டை இழந்திருக்கிறது, சொல்ல போனால் நாகரிகத்தை இழந்திருக்கின்றது, பல்வேறு இலக்கியங்களை இழந்திருக்கிறது. ஆனால் இன்று தொக்கி நிற்கின்ற ஒன்றே ஒன்று நம்முடைய தமிழ் மொழி. அது இன்று உலகில் வாழுகின்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக, ஒரு சங்கிலியாக நமக்கு அந்த உணர்வை மங்காமல் ஊட்டி வருகின்ற ஒரு அமுத சுரவியாக விளங்குகின்றது என்பதில், எனவே அந்த மொழியையும் நாம் விட்டுவிடக்கூடாது என்பதிலே மிகுந்த ஆர்வமும் அக்கறையும் கொண்டு தமிழன் போற்றிய ஞாயிறு போற்றுதும் என்கின்ற அந்த சொல்லையை முன்னெடுத்து தொடர்ந்து தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் பேசி வருகின்ற இந்த இயக்கத்தினுடைய நிர்வாகத்திலே பங்கெடுத்திருக்கின்ற இவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற அனைவரையும் முதலில் வணங்குவதும் வாழ்த்துவதும் என் கடமை என்று கருதுகின்றேன். இன்று நாம் பேசவிருக்கின்ற இந்த தலைப்பு தமிழர் ஆண்டு என்பதாகும். பொதுவாகவே ஆண்டு, தமிழர் ஆண்டு எந்த ஆண்டு என்பதிலே பல்வேறு சிக்கல்கள் தொடர்ந்து பல்வேறு ஆட்சியாளர்களால் அவ்வப்போது மாற்றம் பெற்று வருகின்ற நிலையையும் நாம் கண்டிருக்கின்றோம். வரலாற்றில் நம்முடைய ஆண்டு எது என்பதை நாம் இன்னும் தெளிவுற அறியாமல் இருக்கின்றோம். எனவே இந்த ஆண்டு கணக்கு என்பது உலக அளவிலே எவ்வாறு கணக்கிடப்படுகிறது, அதிலே தமிழர்கள் தங்களுடைய வரலாற்றை அல்லது தங்களுடைய தொன்மையை எவ்வாறு இதன் மூலம் நிலைநிறுத்தியிருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு சிறு குறிப்பாகத்தான் இந்த உரையானது அமையும். பொதுவாகவே இந்த உலகத்திலே பெரும்பாலான மக்களால் கொண்டாடப்படுகின்ற அல்லது நாமே சொல்லுகின்ற புத்தாண்டு 2023 புத்தாண்டு, அதை பலர் ஆங்கில புத்தாண்டு என்று சொல்லுகின்றார்கள். அது அடிப்படையில் அது ஆங்கில புத்தாண்டு அல்ல, அது ஒரு கிரெகரியன் என்று சொல்லக்கூடிய கிரெகரி ஆண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டாகும்.
இது 12 மாதங்களை கொண்டது. அதிலே சில மாதங்கள் 30 நாள் அல்லது 31 நாள் என்று இருக்கிறது. இந்த ஆண்டு முறையானது இன்றைய காலகட்டத்திலிருந்து அதிகமாக அல்ல, கிபி 1582ஆம் ஆண்டிலிருந்துதான் இந்த ஆண்டு முறை கணக்கானது உலகெங்கும் பரவி உலகின் பல்வேறு நாடுகளால் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவை ஒரு ஆண்டு கணக்காக இருக்கிறது. இதை அறிவித்தவருடைய பெயர் போப் கிரேகரி என்பவர். கிரேகரி 13வது போப் ஆவார்கள். இந்த ஆண்டு முறை நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்புதான் நாம் இப்போது கொண்டாடுகின்றோம் அல்லவா, ஒரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை லீப் வருடம் என்று ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 29ஆம் நாளை லீப் வருடம் என்று கொண்டாடுகின்ற ஒரு நிலையும் ஏற்பட்டது. அதற்கு என்ன கரணியம் என்றால், சூரியனானது பூமியை சுற்றுவதற்கு எடுத்துக் கொள்கின்ற நாட்கள் துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் 362.2425 நாட்கள் ஆகும். ஏற்கனவே அமலில் இருந்த அந்த ஜூலியன் ஆண்டு கணக்கிலே இதிலே சற்று வேறுபாடு இருந்தது, சற்று குறைபாடு இருந்தது. அதை சரி செய்யும் வகையிலே இந்த கிரேகரியன் ஆண்டானது 1582 தான் தொடக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய தொடக்கமானது இன்று நாம் சொல்லுகின்ற 2023 என்கின்ற ஒரு தொடராண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதுபோலவே ருஷ்ய நாட்டிலே, அதாவது ருஷ்ய நாட்டிலே பார்த்தீர்கள் என்றால் அங்கு ஜனவரி 1 புத்தாண்டு தான். ஜனவரி 14 கூட அங்கு புத்தாண்டு என்று கொண்டாடுகிறார்கள். பிரெஞ்சு, அமெரிக்கா போன்ற நாடுகளில் அவர்களுடைய விடுதலை நாளையே புத்தாண்டாக கொண்டாடுகின்ற ஒரு வழக்கமும் இருக்கிறது. எனவே ஆண்டு கணக்கு என்பது இனத்துக்கு இனம் அல்லது நாட்டுக்கு நாடு பல்வேறு வழிமுறைகளை கையாளுவதன் விளைவாக ஆங்காங்கே வேறுபடுகிறது. அதாவது அந்த தொடர்ச்சியானது வேறுபடுகிறது. ஆனால் இவை அனைத்தும் சூரிய குடும்பத்தினுடைய சுழற்சி முறையை ஓரளவு ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழுகின்ற பகுதியிலிருந்து அந்த சூரியனானது எந்த ஓரையில் இருக்கிறதோ அதை கணக்கிட்டு அவர்கள் கொண்டாடுகிறார். குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே இருக்கின்ற மக்கள். அந்த வகையில் நம்முடைய இந்திய நாட்டை எடுத்துக்கொண்டாலும் கூட நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்கள் அவர்களுடைய ஆண்டு கணக்கு ஒன்றாக இருக்கிறது என்றால் அதுவும் இல்லை. எடுத்துக்காட்டாக வங்காள வருடம் என்றால் இப்போது வங்காள வருடம் 1430. அதே போல புத்த மதத்தை பின்பற்றுவர்களுக்கு உங்களுடைய ஆண்டு கணக்கு என்ன என்று கேட்டால் அவர்கள் புத்த வருடம் 2567 என்று புத்தனினுடைய பிறப்பிலிருந்து அவர்கள் அந்த தொடர் ஆண்டு முறையை கைப்பற்றிக் கொண்டாடுகிறார்கள். பர்மிய வருடம் என்றால் அது 1385. சீனர்களை கேட்டால் அவர்கள் தங்களுடைய வருடம் 4720 என்று சிலர் சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் 4660 என்று சொல்லுகிறார்கள். அதே போல யூதர்கள் ஈப்ரு வருடம் என்கின்ற ஒரு வருடமானது உலகிலேயே மிகவும் பழமையாக அவர்கள் தங்களுடைய வருடம் ஈப்ரு இயர் என்று சொல்லக்கூடிய வருடம் 5783 என்கிறார்கள். நம்முடைய இந்தியாவிலே பிற மாநிலங்கள் அல்லது பிற ஒரு 3 வகையான ஆண்டு கணக்கானது இங்கே கடைபிடிக்கப்படுகிறது. ஒன்று விக்ரம் சம்வாட் என்று சொல்லுகிறார்கள், இன்னொன்றை சாகா சம்வாட் என்று சொல்லுகிறார்கள். இதை தாண்டி கலி சம்வாட், அதாவது கலியுக வருடம் என்று ஒன்று சொல்லுகிறார்கள். ஆக இந்த கலியுக வருடம் என்பது 5124 என்றும், சாகா சம்வாட் என்கின்ற வருடம் 1944 என்றும், விக்ரம் சம்வாட் என்கின்ற வருடம் 2080 என்று ஒரு 3 வகையான வருட பிறப்புகள் குறிப்பாக இந்தியாவில் வாழுகின்ற இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினரிடையே நாம் காணுகிறோம். ஈரானிய நாட்டினுடைய வருட பிறப்பு என்றால் இது 1401. அதே போல இஸ்லாமிய நாடுகள் பலவற்றினுடைய வருடத்தை கேட்டால் அவர்கள் எல்லாம் ஒன்றாக சொல்வது இன்று 1444.
தமிழிலே ஹிஜ்ரி என்று சொல்லுகிறார்கள். கொரியன் நாட்டை எடுத்துக்கொண்டால் அது 4356, தாய்லாந்திலே 2566, திபெத் நாட்டிலே 2150. இப்படி இனத்துக்கு இனம் அந்த தொடர்ச்சியானது, அந்த கணக்கானது மாறுபடுகிறது என்பது ஒரு செய்தி. இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற சாப்பாடு என்றால் தமிழனுடைய ஆண்டு எது என்று பார்க்கின்ற பொழுது, தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த எத்தனையோ தமிழ் நாளிதழ்கள், பருவ இதழ்கள் வெளிவருகின்றன. அது எந்த இதழை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் எந்த இதழிலுமே இப்போது நாம் சொல்லுகின்ற இந்த தமிழர் ஆண்டோ அல்லது தமிழ் ஆண்டோ குறிக்கப்பட்டிருக்காது. இன்றைய நாளிதழ்கள் நீங்கள் எதையும் எந்த தமிழ் நாளிதழையும் எடுத்து பாருங்கள், தினத்தந்தியில் மட்டும் ஒரே ஒரு செய்தியை சொல்லியிருப்பார்கள். அதாவது இந்த ஆண்டு அந்த ஆண்டு கணக்கை சொல்லாமல் இப்போது நடைமுறையில் இருக்கின்ற ஒரு தமிழ் ஆண்டை போட்டு தை மாதம் 8ஆம் தேதி என்று குறிப்பிட்டிருப்பார்கள். இதுதான் நாம் முரசொலியை எடுத்து நீங்கள் பார்த்தால் அங்கே திருவள்ளுவர் ஆண்டு 2054 என்று குறிக்கப்பட்டிருக்கும். அதே போல விடுதலை எடுத்து பார்த்தால் அங்கு பெரியார் ஆண்டு 144. தென்னத்தஞ்சில வெறும் சுபகிருது தை 8 என்று மட்டும் போட்டிருப்பார்கள். எந்த வருடம் என்று போட்டிருப்பார்கள். ஆனால் எல்லா நாளிதழ்களிலும் பருவ இதழ்களிலும் ஜனவரி 8, ஜனவரி 22, தை 8, 2023 என்கின்ற அந்த செய்தி இருக்கும். ஆக இப்படி நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊர் வேறுபடுகின்ற ஒரு நிலையை முதலில் நம்முடைய நெஞ்சிலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். இதை தாண்டி ஒரு நாள் எப்போது கணக்கிடப்படுகிறது என்று எண்ணுகின்ற பொழுது, நாம் கொள்ளுகின்ற இந்த நாள் என்பது ஆங்கிலேயர்கள் இரவு 12 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் இரவு 12 மணிக்கு ஒரு நாள் முடிகிறது, இதுதான் ஒரு நாள் என்று கிறித்தவர்கள் சொல்லுகிறார்கள். இதையே பெரும்பாலான உலக பரிவர்த்தனைகள் கூட அவ்வாறே நாம் ஏற்றுக்கொண்டு இன்று பல்வேறு வணிகம் அவ்வாறே நடைபெறுகிறது. இதையே ஒரு இஸ்லாமியரிடம் கேட்டால் நாள் எப்போது தொடங்குகிறது எப்போது முடிகிறது என்று கேட்டால் அவர் சொல்வார், சந்திரன் தெரியும் போது நாள் தொடங்குகிறது, சந்திரன் மறையும் போது ஒரு நாள் முடிகிறது என்கின்ற கணக்கை சொல்வார். நம்முடைய தமிழர்களிடம் கேட்டால் நாள் எப்போது தொடங்குகிறது என்றால், அதாவது அகலிரு விசும்பின் பாயிருள் பருகி பகல்கான் செங்கதிர் வரவு என்று நம்முடைய இலக்கியங்களை படிக்கிறோமே, அதை போல தமிழ்நாட்டிலே கதிரவனுடைய தோற்றம் தொடங்கி மறுநாள் கதிரவனுடைய தோற்றம் வரை ஒரு நாள் என்று சொல்லுகிறார்கள். ஆக ஒரு முறை கதிரவன் தோன்றி மறைந்து மீண்டும் தோன்றுவதற்கு முந்திய பொழுது வரை ஒரு காலத்தையே ஒரு நாள் என்கிறோம். இது நமக்கு இயற்கையாக அமைந்த ஒன்று. காரணம், தமிழும் சரி தமிழரும் சரி இயற்கையோடு ஒன்றி பிணைந்து அவர்களுடைய வாழ்வியலை அமைத்து கொண்டவர்கள். எனவே இதுதான் நம்முடைய தமிழ் மரபாக இருக்கிறது. அதை போல கிழமை, வாரம் என்று சொல்லுகின்ற அது கதிரவனிலிருந்து தான் தொடங்குகிறது. அது ஞாயிற்றுக்கிழமை என்கின்ற அந்த கதிரவனுடைய பெயரில் தான் அந்த வாரமும் தொடங்குகிறது. அதே போல மாதத்தினுடைய தொடக்கமும் கதிரவனுடைய அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது. சிலர் அதுக்கு பெயர் திங்கள் என்றிருந்தாலும் கூட அது அதாவது நிறைமதி அல்லது மறைமதி என்று சொல்லக்கூடிய அமாவாசை பௌர்ணமி என்கின்ற அந்த இரண்டையும் சேர்த்து பார்த்தால் ஒரு மாத கணக்கு என்கின்ற அளவீடு இருக்கும். ஆக இந்த மாதமாக இருந்தாலும் சரி, நாளாக இருந்தாலும் சரி, வருடமாக இருந்தாலும் சரி, அவைகள் கதிரவனினுடைய தோற்றத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலே இப்போது 2 கருத்து. ஒன்று, காலங்காலமாக நாம் கொண்டாடி வருகின்றோமே சித்திரை 1, அது தமிழ் புத்தாண்டு என்பது. இன்னொன்று, நாம் தை முதல் நாள் தான் தமிழனுடைய மரபு வழி சிந்தனையினுடைய வழிபாடாக, அவனுடைய நாகரிகத்தின் அல்லது பண்பாட்டினுடைய அடித்தளமாக, உழைப்பின் வெற்றியாக அமைகின்ற தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்னுங்கிற மற்றொரு கருத்து. அதன்படி சுரவம் என்று சொல்லப்படுகின்ற தை முதல் நாளிலே தொடங்குகிறது தான் புத்தாண்டு. அதையும் கூட அறிவியல் பூர்வமாக நாம் காண வேண்டும் என்றால், சூரியன் வடதிசையை நோக்கி பயணித்து
அது பயணிக்கின்ற அந்த முதல் நாள் தொடங்கி தென் திசையை நோக்கி வருகின்ற அந்த 2 வகை பயணங்களையும் அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு நாள். எனவே ஒரு ஆண்டினுடைய தொடக்கமும் கதிரவனுடைய இயக்கத்தின் அடிப்படையில் அமைதல்தான் இயற்கையான நெறி, அதுதான் தமிழ் மரபு என்று தமிழ் மக்கள் தன்னுடைய தாம் வாழுகின்ற அந்த தென் திசையிலிருந்து வட திசையை நோக்கி கதிரவன் நகர்கின்ற அந்த முதல் நாளை போற்றி பொங்கலிட்டு மகிழ்ந்து கொண்டாடி வருகின்ற அதையே நம்முடைய ஆண்டின் தொடக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். மற்றொன்று, சித்திரை என்னும் புத்தாண்டு என்கின்ற கருத்தானது காலங்காலமாக நம்முடைய மக்கள் மனதிலே புகுத்தப்பட்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. அதுதான் தமிழ் புத்தாண்டு சித்திரையில் தொடங்குகிறது. காரணம், நம்முடைய முன்னைய இலக்கியங்களிலே கதிரவனினுடைய நகர்வை ஆடு தலையாய என்று குறிப்பிடுவது அந்த ஆடு தலை போல் இருக்கிற மேளம் என்று சொல்லுகின்ற அந்த குறியீட்டிலிருந்து தொடங்குவதாகவும், அது பின்னர் சமஸ்கிருதத்திலே அது மேளம் என்பது மேசம் என்று அழைக்கப்பட்டு, அதை தாண்டி தமிழர்கள் வேங்கை பூ பூக்குகின்ற காலத்திலே தன்னுடைய புத்தாண்டை அமைத்துக் கொண்டார்கள் என்ற மற்றொரு கருத்து. எனவே அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் வேங்கை பூ சூடியதும் அந்த ஆடு தலையாய என்று கதிரவனுடைய நகர்வை குறிப்பிடுவதும், அதே காலகட்டத்திலே சோழர்கள் ஆண்ட காலகட்டத்திலே இந்திர விழாவானது மிகச் சிறப்பாக நடைபெற்றது. எனவே தமிழர்கள் மிகவும் பெரிதாக கொண்டாடியது இந்த சித்திரை 1 என்கின்ற, அதுதான் நம்முடைய கால கணிப்பின்படி நம்முடைய ஆண்டு என்கின்ற மற்றொரு கருத்தியலானது நம்முடைய மக்களிடையே இருக்கிறது. அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம், அதாவது வேளாண்மை தொழிலுக்காக வாய்க்கால் வெட்டுறது, இருவடி முதலியான வேலைகள் பெரும்பாலும் சித்திரை மாதத்திலே தொடங்குகிறது. பின்பு அவைகள் எல்லாம் முடிந்து போராடி வைக்கோற் போர் எனும் இவைகள் எல்லாம் அவைகள் அடைத்து வைக்கின்றது பங்குனி மாதத்திலே முடியும். எனவே இந்த சுழற்சியின் வடிவாகத்தான் நாம் அந்த சித்திரை 1 புத்தாண்டாக கொண்டாடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த ஆண்டுக்கு வைத்திருக்கின்ற பெயர்கள், அதுதான் நமக்கு இன்னும் புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. அதுதான் எல்லா நிலைக்கும் அந்த ஆண்டினுடைய பெயர்கள் பிரபவ என்று தொடங்கி அட்சய என்று ஒரு 60 பெயர்களை விட்டிருக்கிறார்கள் அந்த சித்திரை மாத தொடக்கத்தில் பிறக்கின்ற ஆண்டுகளுக்கு. இந்த 60 பெயர்களும் நீங்கள் சரியாக கவனித்தீர்கள் என்றால், பிரபவ என்று தொடங்கி ஒரு 60 பெயர்கள். அந்த நேரத்தினுடைய அருமையை கருதி நான் அந்த 60 பெயர்களையும் நான் சொல்லவில்லை. தேவை என்றால், நேரம் இருந்தால் பின்னாலே சொல்லுகிறேன். இவைகள் அனைத்தும் ஒரு சொல் கூட தமிழ் சொல் அல்ல என்பது ஒன்று. இவைகள் அனைத்தும் குழந்தைகளுடைய பெயர்கள், மகப்பேறு என தவறாக கொண்டு அவர்கள் அந்த குழந்தைகள் எப்படி பிறந்தன என்கின்ற அந்த செய்தியை கேட்டால் மிகவும் ஆபாசமாக அருவருக்கத்தக்க ஒரு புராண கதையையும் நாம் நம்முடைய வரலாற்றிலே அவர்கள் பதித்திருக்கின்றார்கள். அதாவது கிருட்டினுடைய அழகை கண்டு 60,000 பெண்கள் அவரோடு கூடியிருக்கின்ற நிலையில் கிரீட்டினுடைய அழகை கண்டு நாரதரும் அவரோடு கூட வேண்டும் என்று எண்ணினாராம். அப்போது கிரீட்டன் சொன்னாராம், நான் இல்லாத ஏதாவது ஒரு வீட்டில் பெண் இருந்தால் புணர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னதற்கு அவர்கள் தேடி தேடி பார்த்து எந்த வீட்டிலும் கிரீட்டினோடு இல்லாத நிலையிலே அவர் காண முடியாத ஒரு நிலையை பார்த்து பின்பு கிரீட்டினிடமே வருகிறாராம். எங்கே தேடினாலும் ஒரு பெண் கூட நமக்கு தனியாக கிடைக்கவில்லை என்று சொல்ல போது நாரதரே கிருஷ்ணர் சொல்கிறாராம், நீரே பெண் வேடம் கொண்டு என்னை புணரலாம் என்று இவையெல்லாம் சொல்வதற்கு சற்று அருவருப்பான ஒரு நிலை இருக்கிறது. அந்த வகையிலே நாரத முனிவர் அந்த 60,000 பெண்களோடு கிருஷ்ணன் கூடியிருந்த நிலையை போல கிருஷ்ணனிடமே அவர் கூடி பிறந்த அந்த ஒரே இரவில் பிறந்ததாக சில கதைகள் சொல்லுகிறது. எப்படியோ தெரியாது, 60 குழந்தைகள் பெற்றெடுத்ததாகவும் அந்த 60
குழந்தைகளுடைய பெயர்கள் தான் நாம் இன்று சொல்லுகின்ற அந்த சுபகிருது, பிரபவ, அட்சய போன்ற பெயர்கள் என்று முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் பார்வைக்கோ அல்லது வரலாற்று தொடர்ச்சிக்கோ தொடர்பில்லாத ஒரு புராண இடுகதையை நாம் நம்முடைய ஆண்டினுடைய தொடக்கமாக கொண்டாடுகிறோம் என்பதுதான் நமக்கு மிகுந்த வேதனையான ஒன்று. இது கூட நம்முடைய தமிழர்கள் தை முதல் நாளை, அவர்களுடைய அறுவடை திருநாளை, கதிரவனுடைய வட செலவை தன்னுடைய புத்தாண்டாக கொண்டாடிய நிலையிலிருந்து இது எப்போது மாற்றம் பெற்றது என்றால், விக்ரமாதித்தன் என்கின்ற ஒரு வடபுல மன்னன் இந்த ஆண்டு முறையை மாற்றி அவன் தான் இதை முதலாக நடைமுறைப்படுத்தியவன். அதனால்தான் நாம் இந்த விக்ரம் சாமாட் என்று சொல்லுகின்ற, இந்தியாவில் சொல்லுகின்ற அந்த ஆண்டினுடைய முறைப்படி சித்திரை 1 முதல் நாளாகவும் கொள்ளப்பட்டு, இன்று விக்ரம் சாமாட்டினுடைய அந்த முறைப்படி இப்போது 2080 ஆண்டு அதன்படி அப்படி கொண்டாடுகிறோம் என்றால், அந்த 2080ஐயும் அங்கு நாம் காண முடியவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பல நாட்காட்டிகளிலே பார்த்தால் இப்போது 1944 சுபகிருது தை 8ஆம் நாள் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். இன்றைய உங்களுக்கு எங்காவது அங்கு நாட்குறிப்பு கேலண்டர்கள் இருந்தால் நீங்கள் கவனிக்கலாம். இந்த 1944 என்பது எந்த வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக அமைகிறது என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் வெறும் சுபகிருது என்று சொல்வார்கள். இப்போது என்னுடைய வயது 60ஐ தாண்டி இருக்கிற நிலையில் நான் என்னுடைய உண்மையான வயது என்ன என்று தெரிந்தால் ஒரு 5 வயது 6 வயது தான் என்ன சொல்ல முடியும். காரணம், ஏற்கனவே ஒரு 60 ஆண்டு சுழற்சியானது முற்றுப்பட்டு விட்டது. ஆக அந்த தொடர்ச்சியை நாம் இன்னும் ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தால் இவர் எப்போது பிறந்தார் என்பதை கூட நாம் அறுதியிட்டு சொல்ல முடியாது என்கின்ற நிலையில்தான் நாம் நம்முடைய முன்னோர்களுடைய பிறப்பை கூட நாம் சரியாக கணிக்க முடியவில்லையே. திருவள்ளுவர் எப்போது பிறந்தார் என்று நமக்கு தெரியவில்லை, தொல்காப்பியர் எப்போது பிறந்தார் என்று தெரியவில்லை, எப்போது நம்முடைய சங்க இலக்கியங்கள் தோற்றுவிக்கப்பட்டன என்கின்றது தெரியவில்லை. இப்படி பல்வேறு ஆவணங்கள் ஆவணப்படுத்த இயலா நிலைக்கும் அல்லது இந்த கால வரம்பு முறைகளை நாம் சரியாக கணக்கிடாமல் இருந்ததின் விளைவாக பல்வேறு குழப்பங்களில் இந்த தமிழ் இனமானது சங்க இலக்கிய காலகட்டத்தினுடைய தோற்றம் என்னவென்று தெரியாது. புத்தனுடைய பிறப்பு நமக்கு தெரியும், அலெக்சாண்டர்னுடைய வருகை நமக்கு தெரியும், அசோகனுடைய ஆட்சி முறை எப்போது என்பது நமக்கு தெரியும், மகாவீரர் எப்போது பிறந்தார் எப்போது மறைந்தார் என்பது தெரியும். ஆனால் நம்முடைய முன்னோர்களாக இருக்கின்ற தொல்காப்பியரோ திருவள்ளுவரோ அல்லது சங்க இலக்கியங்களோ அல்லது சிலப்பதிகாரமோ செங்குட்டுவனோ இவர்களுடைய பிறப்பை பற்றியோ அவர்களுடைய வரலாற்றினுடைய தொடக்கத்தை பற்றி நாம் அறியாமல் இருப்பதற்கு இது போன்ற குழப்பங்கள் தான் கரணியமாக இருந்திருக்க கூடும் என்று நாம் எண்ணக்கூடிய அளவில் தான் இந்த ஆண்டானது நமக்கு தென்படுகிறது. இந்த 1944 என்பது எங்கிருந்து தொடங்குகிறது என்று பார்க்கின்ற பொழுது நமக்கு எந்த ஒரு முனைப்பும் எந்தவித தொடக்கமும் நமக்கு தென்படவில்லை. இதனுடைய அடிப்படை காரணம் என்றால் தமிழர்கள் வழி வழியாக கொண்டாடி வந்திருந்த அல்லது வழி வழியாக இருக்கின்ற அந்த பண்பாட்டு அடைவுகளை நாம் சிதைக்க வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு ஆரிய வழிமுறை தொடர்புள்ள சில சமூகத்தினர் மட்டும் ஏற்றுக்கொண்ட ஆண்டு முறைகளை நம்ம இதுவும் திணித்திருக்கிறார்கள். இதிலே அந்த திணிப்பிலே நாம் ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே எப்படி நாம் சமஸ்கிருத சொற்களை நாம் பல்வேறு நடைமுறை சொற்களாக என்று ஏற்றுக்கொண்டு நாம் பேசுவது தமிழா அல்லது வேற்று மொழியா என்று அறியாதவாறு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமே, அதை போல இந்த ஆண்டும் நம்முடைய மூளையிலே சலவை செய்யப்பட்டு புகுத்தப்பட்டிருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். இது சற்றொப்ப இன்றிலிருந்து நாம் சொல்ல வேண்டுமானால் குப்தர்கள் காலத்தில் நிலை பெற்ற ஒன்றாக எனக்கு தெரிகிறது 1944 என்பது. இதன் முதல் நாள் கிரேகரியன் ஆண்டுப்படி மார்ச் மாதம், அது கூட மார்ச் மாதம் 21ஆம் தேதி தான் அந்த
சாகா சாமட் என்று சொல்கின்ற 1944 என்று சொல்கிற அந்த ஆண்டினுடைய தொடக்கம் மார்ச் மாதம் 21 தான். 21 அல்லது 22 என்கிறார்கள். ஆக இதிலேயும் அது அடங்கவில்லை. ஆனால் அந்த ஆண்டுகளினுடைய பெயர்களை பார்த்தால் அவைகள் சைத்ரா, வைசாகா, ஜேஸ்தா, அசதா, ஸ்ராவணா, பத்ரா, அஸ்வின், கார்த்திகா, மார்கஸ்ரீசா, பௌசா, மாக, பல்குனா என்கின்ற அந்த 12 சமஸ்கிருத பெயர்கள். அதுதான் நமக்கு தமிழாக்கம் செய்யப்பட்டு சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி என்று நமக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழினமானது நாம் எண்ணுகின்றபடி ஒரே ஒரு நிலப்பரப்பில் மட்டும் வாழ்கின்ற ஒரு குடி அல்ல. தமிழகம், இலங்கை, கிழக்காசிய நாடுகள், புலம்பெயர்ந்த நிலையிலே பல்வேறு நாடுகள் என வெவ்வேறு இடங்களிலே வாழ்கிறார்கள். எனவே நாம் அந்த கதிரவனுடைய தொடர்ச்சி அல்லது தொடக்கம் என்று சொல்லி ஒரு ஆண்டை கொண்டாடினால் கூட அது அனைத்து தமிழர்களுக்கும் பொதுவாக இருக்குமா என்பதை கூட ஒரு ஐயப்பாட நிலைதான் நாம் எண்ண வேண்டியிருக்கிறது. வட இந்தியாவில் பார்த்தீர்கள் என்றால் வட இந்தியாவிலும் கூட அந்த நிலப்பரப்புக்கு ஏற்றவாறு பல்வேறு ஆண்டுகள் லகோரி என்கின்ற ஒரு பெயரிலே வட இந்தியாவில் சிலர் கொண்டாடுகிறார்கள். அஸ்ஸாமிலே அதை போகாலி என்கின்ற பெயரிலும், உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற பீகார் போன்ற மாநிலங்களிலே மகர சங்கராந்தி என்ற பெயரிலும், ஆந்திராவிலே போகி பெயரிலும், இப்படி பல்வேறு வெவ்வேறு நிலையிலே கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த ஆண்டு கணக்கு முறை என்பது நம்முடைய சங்க கால தமிழர்கள் எப்படி சாதி, மதம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டு, ஏன் நாடு வரம்புகளுக்கு கூட அப்பாற்பட்டு ஒரு இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வை வாழ்ந்து அவர்கள் அதிகமாக கொண்டாடிய விழா என்றால் அந்த தை திங்கள் விழாதான். தை திங்கள் தன் கயம் போல என்று குறுந்தொகையிலும் புறநானூற்றிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நற்றினியில் கூட தை திங்கள் தன்கயம் படியும் என்கின்ற ஒரு வரி இருக்கிறது. குறுந்தொகையிலே தை திங்கள் தன்னியம் தரினும் என்கின்ற ஒரு வரி இருக்கிறது. புறநானூற்றிலேயே தை திங்கள் தன் கயம் போல என்றும், கலித்தொகையிலேயே தையில் நீராடி தவம் தலைப்படுவாயோ என்கின்ற சொல். இப்படி நம்முடைய அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு என அனைத்தும் தை மாதத்தையே நாம் சிறப்பித்து போற்றி கொண்டாடி இருக்கிறோம் என்கிறது நம்முடைய சங்ககால வாழ்வியலை படிக்கும் போது நமக்கு தெரிகிறது. ஏன் பின்னால் வந்த சீவக சிந்தாமணி போன்ற இலக்கியங்களில் கூட மதுக்குலா மலங்கள் மாலை மங்கையர் வளர்த்த செந்தி புது கலந்து எழுந்த தீம்பால் பொங்கல் என்று சீவக சிந்தாமணி என்பது 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டிலே வந்த ஒரு காப்பியம். அந்த காப்பியத்தை குறிப்பிடுகிறோம். அதுபோல 18ஆம் நூற்றாண்டிலே வந்த ஒரு வரலாற்று அறிஞர் ஆபே டுபே என்பவர், அதாவது ஒரு கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர், பிரெஞ்சு பரப்புரையாளர். அவர் தென்னிந்தியாவிலே பயணித்த போது கூட அந்த உழவர்கள் பொங்கல் விழா கொண்டாடியது பற்றி தான் மிக விரிவாக குறிப்பிடுகிறார். ஆகவே தமிழர்களுடைய மரபு என்பது சங்க காலம் தொட்டு இன்று வரை பொங்கல் திருநாளை தன்னுடைய இன மரபு சார்ந்த ஒரு நிகழ்வாக கொண்டாடுவது என்பது தொடர்ந்து வந்திருக்கிறது. இது இயற்கையாக வந்த ஒன்று. காரணம், தமிழ் இனம் ஒன்றுதான் நிலத்தை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று பிரித்து, அது குறிஞ்சி என்றால் மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை என்றால் காடு, காடு சார்ந்த இடம் என்று, மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடம் என்று அந்த ஒரு இனத்தினுடைய படிநிலை வளர்ச்சியை உலகுக்கு அறிவித்த அல்லது அறிந்து கொண்ட ஒரு இனம் என்றால் அது நம்முடைய தமிழினம். எனவேதான் நிலத்தை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என 4ஆக பிரித்து அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்பது நம்முடைய இலக்கியங்களை நாம் படிக்கின்ற போது தெரியும். எனவே இப்போது நாம் சமஸ்கிருத பெயர்களை கொண்ட அந்த ஆண்டு முறை கணக்கை எப்போது தொடங்கியது என்கின்றது தெரியாத ஒரு நிலையை நாம் நம்முடைய வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக கொள்வதா, அதாவது 1949 என்பது எங்கிருந்து தொடங்குகிறது என்பது நமக்கு தெரியாது.
அந்த தமிழ் ஆண்டுகள் என்று நாம் இன்று எழுதி வருகிற சுபகிருது, பவ, நல, வீர என்கின்ற அந்த சொற்கள் எதுவும் தமிழ் சொற்கள் அல்ல. இருந்தாலும் கூட நம்முடைய மக்கள் மத்தியிலே ஆண்டாண்டு காலமாக இந்த சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு என்பது மக்கள் மனதிலே நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கும் தமிழர்களுடைய தொன்மைக்கும் நாகரிகத்திற்கும் அவர்களுடைய சிறப்பியல்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத நிலையில் எவ்வாறு சமஸ்கிருதமானது அல்லது வடமொழியினுடைய பண்பாட்டு வல்லாண்மையானது இங்கே புகுத்தப்பட்டது என்பதை ஒருபுறம் நாம் பேசிக் கொண்டிருந்தால் கூட இதிலிருந்து நாம் எவ்வாறு நம்மை மீட்டெடுப்பது என்று பலர் நினைத்து, இது இன்று நேற்றல்ல, இன்றிலிருந்து சற்றப்ப ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய தமிழறிஞர்களுக்கு எப்படி நாம் இப்போது இவ்வளவு குழப்பத்தில் ஆழ்கிறோமோ அதுபோல அவர்கள் அந்த குழப்பத்தில் ஆழ்ந்ததின் விளைவாக அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். இதை நாம் எப்படி சரி செய்வது என்பதை அவர்கள் கூடுகிறார்கள். ஏன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் போன்றவர்கள் கூட தையே முதல் திங்கள், தை முதல் நாளே ஆண்டு முதல், 10 100 11 பல்லாயிரத்து ஆண்டிய தமிழர் வாழ்வில் புத்தாண்டு தை முதல் நாள் பொங்கல் நன்னாள், நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை அல்ல உனக்கு தமிழ் புத்தாண்டு, அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் காட்டியதே அறிவுக்கு ஒவ்வாத 60 ஆண்டுகள் தரணி ஆண்ட தமிழருக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டை தை முதல் நாள் தொடங்குவதை தமிழின மீட்சியின் ஒரு கூறாகவே நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் கண்டிருக்கிறார்கள். எனவே இந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே தங்கள் அடையாளமாக பொங்கலை அல்லது தை திருநாளை கொண்டாடுவது என்று பல்வேறு அறிஞர்கள் கூடி தமிழர்களுக்கென்று ஒரு தொடர்ச்சியான ஒரு ஆண்டிலேயே புத்தர்கள் அவர்களுடைய புத்தனுடைய பிறப்பிலிருந்து கொண்டாடுகிறார்கள். இஸ்லாமியர்கள் நபிகளுடைய பிறப்பிலிருந்து அவர்களுடைய ஆண்டை கணக்கிட்டுக் கொள்கிறார்கள். இயேசுவினுடைய பிறப்பிலிருந்து ஆங்கிலேயர்கள் கணக்கிட்டுக் கொள்கிறார்கள். அப்படி என்றால் தமிழர்கள் இந்த அனைத்து இனத்திற்கும் முன்பதாக இருந்த இனமாக இருக்கிறதே. ஆனால் நம்முடைய வரலாற்றினுடைய தொடர்ச்சியும் தொன்மையும் எங்கு தொடங்குகிறது என்று தெரியாத நிலையில் நாம் ஏதாவது ஒன்றை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலே 1921ஆம் ஆண்டு சென்னை பச்சைப்பற் கல்லூரியிலே நம்முடைய தமிழறிஞர்கள், அதாவது தமிழைக்கு இன்றைக்கு தமிழினுடைய தூணாக விளங்குகின்ற தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்த நம்முடைய மறைமலை அடிகள், திருவிக, காசுப்பிள்ளை, சோமசுந்தர பாரதி, கியாப்பை விஸ்வநாதம் போன்ற அறிஞர்கள் சற்றப்ப ஒரு 500 பேர் கூடி திரும்ப திரும்ப அவர்கள் ஆலோசனை செய்து அவர்கள் ஒரு முடிவை வெளியிட்டார்கள். அந்த முடிவுதான் தமிழர்களுடைய ஆண்டு பிறப்பு என்பது தமிழர்களுடைய அடையாளமாக விளங்குகின்ற தொல்காப்பியம், திருவள்ளுவம் என்கின்ற அந்த 2 எடுத்துக்கொண்டாலும் கூட தொல்காப்பியத்தினுடைய தொடக்கமோ அல்லது அவருடைய வாழ்ந்த காலமோ இன்னும் நாம் சரியாக ஆவணப்படுத்த இயலாத நிலையில் ஓரளவு நமக்கு தென்படுகின்ற அந்த திருவள்ளுவருடைய பிறந்த நாளை அல்லது திருவள்ளுவருடைய நாளை நாம் நம்முடைய தமிழர்களுடைய தொடக்கமாக கொள்ள வேண்டும். இதுவரை செய்த தவறுகள் கூட அது திருத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற வகையிலே அவர்கள் அந்த பொங்கல் திருநாளை ஒட்டி தை திங்கள் முதல் நாள் நம்முடைய தமிழ் புத்தாண்டாகவும் அடுத்த நாளை நாம் திருவள்ளுவர் நாள் என்றும் கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். எப்போது 1921 அதனுடைய தொடர்ச்சி உடனடியாக இது நடைமுறைக்கு வந்துவிடவில்லை. ஆனால் 1937ஆம் ஆண்டு அண்ணல் தங்கு அவர்கள் உலக தமிழ் மக்கள் பேரவையை உருவாக்கி உலக தமிழர்களே ஒன்று சேருங்கள், நமக்கென்று ஒரு வேண்டும், தமிழ் தாயை தரணியாக கொண்டவர்கள் நாம் என்றெல்லாம் அவர் மிகுந்த
ஒலி மன்னிக்கங்க கேட்கலீங்க. கொஞ்சம். இப்ப கேக்குதுங்க? கேக்குறது. கேக்குது. சரி, இப்ப ஆயிரத்தி கேக்குது. தொள்ளாயிரத்தி சரி சரி. ஓகே. திடீர்னு இணைப்பு விட்டு போச்சு. கேக்குது சார். தை ஒன்றுதான் தமிழருடைய பெருவிழா என்று அவர்கள் பெயரிட்டு அறிவித்தார்கள். பிறகு 1939 திருச்சியிலே கூடிய அகில இந்திய தமிழர் மாநாடு நடத்தப்பட்டு, அந்த தமிழர் மாநாட்டிலே தமிழறிஞர்கள் சோமசுந்தர பாரதியார், தந்தை பெரியார், பாரதிதாசன், திருவிக, மரமலடிகள், உமா மகேஸ்வரனார், அப்புறம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் போன்ற பல அறிஞர்கள் அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தமிழர்களுக்கென்று ஒரு ஆண்டு கணக்கு, அது தமிழ் ஆண்டு கணக்காக இருக்க வேண்டும் என்று கூறி, தமிழ் புத்தாண்டு என்பது பொங்கல் திருநாளை நாம் தமிழ் புத்தாண்டாக நாம் கொண்டாட வேண்டும் என்று தீர்மானம் இயற்றினார்கள். தொடர்ந்து 1946 மாப்போ சிவஞானம் அவர்கள் தமிழர் கழகத்தை நிறுவிய அவரும் கூட தமிழர் திருநாள் விழாவானது பொங்கல் திருநாள் விழாவிலிருந்து தொடங்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை வலியுறுத்தியிருந்தார். 1947 ஜனவரி 14 சென்னை செயின்ட் மேரிஸ் மண்டபத்தில் நடைபெற்ற இந்திய அரசியல் நிர்ணய சபை மொழிவாரி நாடுகளை அமைக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றியதோடு தமிழர்கள் தன்னுடைய சுய நிர்ணய உரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையிலே தமிழர் திருநாளை கொண்டாட வேண்டும் என்று மாப்போ சிவஞானம், ஏன் காமராசரே கூட, டி கிருஷ்ணமாச்சாரியார், சுப்பராயன், கல்கி, பாரதிதாசன், டி.கே.சி போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்தினார்கள். அதற்கு பிறகு 49 தந்தை பெரியார் அவர்கள் மிக தெளிவாக அறிவித்தார், ஆரிய பண்டிகைகளை எல்லாம் நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக பொங்கல் பண்டிகை என்ற ஒன்றுதான் ஓரளவுக்கு நம்முடைய தமிழர் பண்டிகையாக தெரிகிறது என்று சொல்வதோடு மட்டுமல்லாம, ஆரிய நூல்களுக்கு பதிலாக நாம் திருக்குறளை நம்முடைய மக்களுக்கு பயில்விக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாநாட்டையை கூட்டி அவரும் அந்த பொங்கல் நாள் தான் நம்முடைய தமிழனுடைய ஆண்டு முறை கணக்கில் முதல் நாளாக கொள்ள வேண்டும் என்பதை சொன்னார். இப்படி பல்வேறு தமிழ் அறிஞர்கள் மிகுந்த ஆய்வுக்கு பிறகு நம்முடைய ஆரியர்களுடைய வருகையினால் அல்லது அவர்களுடைய வல்லாண்மையினால் திசை திருப்பப்பட்ட தமிழர் பண்பாட்டு விளிமயங்களை சரி செய்யும் பொருட்டு சற்றப்ப கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக பல்வேறு தமிழ் அறிஞர்கள் திரும்ப திரும்ப சொல்லி வருகின்ற அந்த பொங்கல் திருநாள் தான் நம்முடைய ஆண்டாக இருக்க முடியும் என்பதை அவர்கள் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், ஒன்று, நமக்கு ஒரு தொடர்ச்சி வேண்டும். அடுத்து, நம்முடைய வானியல் அறிவு எவ்வாறு இருந்தது என்பதை நாம் நிரூபிப்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. அதையும் அடுத்து நம்முடைய வரலாறு, நம்முடைய இலக்கியங்களுடைய தொடர்ச்சியும் சற்றப்ப 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. எனவே திருவள்ளுவர் 2054 ஆண்டுகளுக்கு இன்றிலிருந்து பிறந்தார் என்பதை ஒருமித்த கருத்தாக ஏற்றுக்கொண்டதின் விளைவாகத்தான் இந்த தமிழர் ஆண்டு என்பது சித்திரை 1 அல்ல. பாரதிதாசன் சொன்னது போல, நித்திரையில் இருக்கின்ற தமிழா, சித்திரை நமக்கு தமிழர் ஆண்டு அல்ல என்பதை மெய்ப்பிக்கின்ற வகையிலே இந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் தமிழ் மக்களை வேண்டிக் கொண்டார்கள். எனவே சித்திரை 1 என்பது தமிழர்களுடைய ஒரு போலி ஆண்டு, அது பயனற்ற ஆண்டு. அது மட்டுமல்ல, அதிலே எந்த விதமான ஒரு அறிவியல் பார்வையும் இல்லை, தமிழ் பெயர்களும் இல்லை என்கிற நிலையிலே நம்முடைய மொழியினுடைய, இனத்தினுடைய, இலக்கியத்தினுடைய அடையாளமாக இருக்கின்ற திருவள்ளுவர் பிறந்த நாளிலிருந்து நாம் நம்முடைய ஆண்டு கணக்கை தொடர் ஆண்டாக கொண்டாட வேண்டும் என்பது சொல்லி அவர்கள்தான் அந்த ஆண்டை தை முதல் நாள், அதாவது சுரவம் என்பது அந்த விண்மீன் கூட்டங்கள் சுறாமீன் போல காட்சியளிக்கின்ற அந்த மாதம், அதுதான் தை. எனவே அவை அந்த மாதங்கள் அனைத்திற்கும் அவர்கள் தமிழ் பெயரிட்டு, சுரவம் என்றால் தை, கும்பம் என்றால் மாசி, மீனம் என்றால் பங்குனி, மேளம் என்றால் சித்திரை, விடை என்றால் வைகாசி, ஆடவை என்றால் ஆணி, கடகம் என்றால் ஆடி, மடங்கல் என்றால் ஆவணி, கன்னி என்றால் புரட்டாசி, துளை என்பதுதான் தமிழ், ஐப்பசி என்பது சமஸ்கிருதம், நளி என்பது தமிழ், கார்த்திகை, சிலை என்பது மார்கழி என அத்தனை ஆண்டுகளையும் தமிழ்படுத்தி சுரவம், கும்பம், மீனம், மேளம், விடை, ஆடவை, கடகம், மடங்கள், கன்னி, துளை, நளி, சிலை என 12 மாதங்களை வரிசைப்படுத்தி
தமிழர்களுடைய புத்தாண்டு தொடக்கம் சுரபம் 1 தை முதல் நாள் அவர்களுடைய அறிந்த இலக்கிய தொடர்ச்சி என்பது சற்றப்ப 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை நமக்கு உணர்த்துகின்ற வகையிலே நமக்கு சுரவம் தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு, திருவள்ளுவர் நாளே தமிழ் ஆண்டு என்று அறிவித்தார்கள். எனவே அதையே தமிழர் ஆண்டு என கணக்கில் கொள்வதுதான் நாம் நம்முடைய மொழியும் பண்பாட்டு கூறுகளையும் மீட்டெடுக்கின்ற பயணத்தில் ஒரு சிறு துளியாக உரமாக அமையும் என்று கூறி, இதுகாரும் இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருந்த அறிஞர் பெருமக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, வேறு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் அருள் கூர்ந்து நீங்கள் கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்கின்ற என்னுடைய வேட்கையும் தங்களுக்கு தெரிவித்து விடைபெறுகின்றேன். இந்த தொண்டை சிறப்பாக செய்கின்ற நம்முடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்தும் வணக்கமும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி நன்றி சார். ஒரு சிறப்பான உரை. ஆனா இந்த உரை கேட்கும்போது சித்திரை குறித்த நித்திரை மட்டுமில்ல, ரொம்ப நாளாவே நம்ம நித்திரையில இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தான் வந்தது. தெளிவான உரை. ஆரியர்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும், நம்ம யார் சொல்லி நாம எந்த வருஷத்தை தமிழாண்டுன்னு கொண்டாடுறோமோ அப்படிங்கிற மாதிரி தான். நிஜமாவே உங்களை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம பைத்தியக்காரத்தனமாவே ஏதோ சில விஷயங்களை நம்ம பின்பற்றி கொண்டே வந்திருப்போமோ அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சது. நல்ல தெளிவான உரை, ரொம்ப சிறப்பான உரை. வழக்கமாக இந்த உரைக்கு பின்னர் யாராவது சந்தேகங்கள்னா அவங்க கையை உயர்த்தலாம். அவங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்கள நாம சந்தேகங்களை தெளிவுபடுத்தலாம். இது ஒரு 20 to 30 நிமிடங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்திடலாம். இந்த உரை தொடர்பாக ஏதேனும் சந்தேகம்? இப்ப சுப திருப்பதி ஐயா கையை உயர்த்திருக்காரு. சுப திருப்பதி நீங்க இப்ப உங்க கேள்வி கேட்கலாம் சார். ஐயா சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். முதல்ல மிகச்சிறந்த ஒரு ஆய்வுரை, ஒரு வரலாற்று பின்புலம் எங்களுக்கு முழுமையா கிடைச்சது. பல சந்தேகங்களுக்கு விடையாக. சும்மா நான் சும்மா ஒரு இதுல எழுதியிருந்ததை சும்மா படிக்கிறேன். அதாவது இன்னைக்கு உலகில் நடைமுறையில ஒரு புது புத்தாண்டாக ஜனவரி 1, பன்மக்கள் வழக்கில் சித்திரை, தனித்தமிழ் உறவாளருக்கு தை 1, இந்திய பொருளாதாரத்துக்கு ஏட்டு முறையில் ஏப்ரல் 1 பொருளாதார புத்தாண்டு, இந்திய கல்வி அமைப்பில் ஜூன் மாதம் ஏதாவது ஒரு நாள் குழந்தைகளுக்கு, இந்திய விடுதலைக்கு ஆகஸ்ட் 15 மக்களாட்சி புத்தாண்டு, இந்திய அரசியலமைப்புக்கு வழி ஜனவரி 26 குடியரசு புத்தாண்டு, மொழிவாரி தமிழ் மாநிலத்துக்கு நவம்பர் 1 புத்தாண்டு, தீர்மான தமிழ்நாட்டிற்கு ஜூலை 18 புத்தாண்டு, ஒவ்வொரு மனிதருக்கும் பிறந்த நாள் ஒரு புத்தாண்டு, ஒவ்வொரு நாளும் ஒரு வகையில் புத்தாண்டு நாளே, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு, நாளென ஒன்று போல் காட்டி உயிரிலும் வாழது உணர்வார் பெறின் என்பதனை உள்வாங்கி எஞ்சிய நாட்களை சச்சரவுகள் இன்றி மகிழ்ந்தும் மகிழ்வித்தும் வாழ்வாங்கு வாழ்வுன்னு எழுதியிருந்தேன் முன்னாடி. அது மிகச்சரியா. நானே சொல்ல நினைச்சேன். அதாவது அந்த வேளாண்மை ஆண்டு என்பது வேறு, கல்வி ஆண்டு என்பது வேறு, நிதி ஆண்டு என்பது வேறு இல்லையா? அதனால நான் வள்ளுவர இதுல எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு அறிவியல் பூர்வமான செய்திகள் அங்கு இருக்குது. ஏனால் நிதியாண்டு என்பதை அவர்கள் ஏப்ரல் 1 மார்ச் வரைக்கும் வைத்திருக்கிறார்கள். அதற்கு அந்த கணக்கு வழக்கு எல்லாம் பார்ப்பதற்காக என்று சொல்லி. பொருளாதாரம் சொன்னாங்க, நம்ம நாட்டுல சம்பாதிக்கிறவங்க இந்தியாவில ஒரு ஆண்டு கணக்கு முடிச்சோம்னா அடுத்த ஆண்டு கணக்கு தொடர்றதுதான் சரியாவே இருக்கு. இப்ப நம்மளுடைய சிந்தனையே அதை நோக்கிதான் இருக்கு. அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுறது நோக்கிதான் இருக்கு, பொருளாதார ஆண்டை நோக்கின்னு சொன்னாங்க. இது ஒரு பக்கம் நடைமுறையா இருந்தாலும் 2 சந்தேகங்கள் நான் முன்வைக்க விரும்புறேன். பொங்கல் தினம் தமிழருக்கனே உரிய தினம்னு நாம் நினைச்சிட்டு இருக்கிறப்ப இப்ப நான் சமீபத்துல பார்த்தப்ப அதே நாள் இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களிலும் அந்த அறுவடை நாளை ஏதோ ஒரு பெயரில் கொண்டாடுகிறார்கள். இது தமிழருக்கே உரிய ஆண்டு சிறப்பு விழா அல்ல அப்படிங்கிற ஒரு தரவு முன்வைக்கப்படுறத பத்தி ஒரு சந்தேகம் இல்லையா? ஒண்ணு, ஏன்னா அறுவடைங்கிறது மனிதவியலுக்கு பொதுவைதான். அதுல அதனால தனிப்பட்ட எடுத்துக்க முடியாது. எல்லா நாளும் ஒரு அக்ரிகல்ச்சர், அது ஒரு கல்ச்சர் தானே. அது ஒண்ணு. இரண்டாவது மிகப்பெரிய சந்தேகம் எனக்கு என்னன்னா, முதல் நாள் வச்சிடறோம் நம்ம தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டுன்னு.
அடுத்த நாள் திருவள்ளுவர் தினம்னு வச்சுட்டோம். அதுக்கு என்ன என்ன அதுல எந்த வித ஒரு என்ன சும்மா ஏதோ ஒரு நாள் சேர்த்து வச்சுக்கோங்கிற மாதிரி வச்சாப்பதான் தெரியுதே ஒழிய. ஏன்னா ரெண்டாவது நாள் ஏன் வைக்கணும்? இதுல அதோட பெரிய எனக்கு என்ன ஒரு வருத்தம் என்றால், கரெக்டா மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு வச்சிட்டோம். அன்னைக்கு திருவள்ளுவருக்கு ஒரு தனித்துவமான நாள் கூட நம்மளால கொடுக்க முடியலையா? ஏன்னா அன்னைக்கு எல்லாரும் மாட்டுப் பொங்கல் வாழ்த்து தான் சொல்றாங்க. ஒரு திருவள்ளுவர் தின நாளுங்கிற வாழ்த்தைகளை பரிமாறிக்கொள்ள இயலாத சூழ்நிலையில எவ்வளவோ நாட்களில் திருவள்ளுவர் நம்ம அனுமானமாக கொள்ளப்பட்ட நாளை ஏதோ ஒரு நாளா இருந்துட்டு போகுது. அதை பத்தி தவறு இல்லை. ஆனா திருவள்ளுவருக்கு ஒரு நாளை நம்ம பரிமாறிக்கொள்ள தனித்துவ நாளா வைக்காம இந்த கூட்டத்தோட கூட்டமா சேர்த்து விட்டதாக எனக்கு ஒரு வருத்தமும் உண்டு. இந்தியா நீங்க கேட்ட முதல் ஐயம், சந்தேகம் அப்படின்னு சொல்றத கொஞ்சம் தவறுங்க. எல்லாருமே முதல் ஐயம் இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் இந்த அறுவடை திருவிழாவானது கொண்டாடப்படுகிறது. எனவே இது தமிழர்களுக்கான விழா மட்டும் என்று சொல்வது எப்படின்னு கேட்டீங்க. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்பது தற்போது ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின்பு பல நாடுகளை ஒன்றிணைத்து அவர்களுடைய வசதிக்காக இடப்பட்ட பெயர். தமிழ் கூறும் நல்லுலகம் என்பது வடவேங்கிடம், தென்குமரி, ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்பது நம்முடைய தொல்காப்பியருடைய கூற்று. ஆக இந்த தமிழினம்தான் உலகின் முதல் இனம் என்பதும் அவர்கள்தான் நாகரிகத்தினுடைய தொட்டிலாக விளங்கியிருக்கிறார்கள் என்பதையும் உறுதிப்படுத்துகின்ற ஒரு விழாவாக இருப்பது நம்முடைய மொழி. எனவேதான் நாம் முக்கணிகள் என்று சொல்கின்ற பொழுது மா, பலா, வாழை என்று சொல்லுகிறோம் அல்லவா? பலா குறிஞ்சி நிலம் சார்ந்தது, மா முல்லை நிலம் சார்ந்தது, வாழை மருது நிலம் சார்ந்தது. அதாவது அந்த நில படிநிலைகளை ஒவ்வொன்றாக அறிந்து தெளிந்து வளர்ந்தது. இங்கே நாம் கொண்டாடுகின்ற இந்த பொங்கல் விழாவிலே நாம் அதிகம் பயன்படுத்துகின்ற காய்கறிகள் அல்லது நம்முடைய விளைபொருட்கள் புதுநெல், கரும்பு, மஞ்சள், இவற்றோடு எல்லா கிழங்கு வகைகளும் அங்கே அன்றைய தினம் நம்முடைய உணவிலே இடம்பெறும். சிறுகிழங்கு, பனங்கிழங்கு, சேனைக்கிழங்கு போன்ற, அதாவது நம்முடைய நிலத்தின் அடியிலிருந்து வருகின்ற வேரிலிருந்து வருகின்ற கிழங்குகளும் அங்கே இடம்பெறும். மற்றவர்கள் கொண்டாடுவதற்கும் நாம் கொண்டாடுவதற்கும் உள்ள வேறுபாடு இதுதான். அதனால் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் இந்த எந்த கிழங்கையும் அவர்கள் கையில் எடுக்க மாட்டார்கள். ஏன் இஞ்சி பூண்டு கூட எடுக்க மாட்டார்கள். இப்போது நான் உங்களுக்கு இதை அதிகமாக விளக்க தேவையில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு விழாவானது இந்தியா முழுமையுமே பரவி இருந்தது. வடவேங்கிடம், தென்குமரி என்பது பெரும்பாலான ஆசிரியர்கள் என்ன பொருள் சொல்கிறார்கள் என்றால், வடக்கே திருப்பதி, தெற்கே கன்னியாகுமரி, இவற்றுக்கு இடையில் அமைந்த நிலம் தமிழ் நிலம் என்று சொல்லுகிறார்கள். அதை நான் மறுக்கிறேன். தென்குமரி என்பது நம்முடைய குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று சொல்லக்கூடிய அந்த குமரியை குறிப்பது தொல்காப்பியர் காலத்தில். வட வேங்கிடம் என்பது வட என்றால் உயர்ந்த என்று பொருளை ஒழிய வட என்றால் வட திசையை குறிப்பதல்ல. இப்போ நம்முடைய பெரும்பாலான மக்கள் ஆஞ்சநேயருக்கு மாலை சாத்துறத வடமாலை போட்டேன்னு சொல்லி பெரிய வடையை கொற்றி அதை வடை மாலை என்று கூறுகிறார்கள். அது அடிப்படையில் வடை மாலை அல்ல, அது வட மாலை. வட என்றால் அது உயர்ந்த நீளமான என்று பொருள். வடையில் கோர்க்கப்பட்டிருப்பதால் அது வடை மாலை என்று பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது வல்ல பொருள். வடை என்றால் உயரமான நீளமான என்று பொருள். எனவே அப்படிப்பட்ட மாலையை ஆஞ்சநேயருக்கு சாத்துவதால் அது வடமாலை என்று பொருள்பட்டது. அதுபோல வட வேங்கிடம் என்பது வேங்கு என்றால் பனி, பனிமலை. இமயத்திலிருந்து தென்குமரி வரை ஆண்டது தமிழ் பகுதி. எனவே அந்த தமிழ் பகுதியுடைய எச்சங்கள் ஆங்காங்கே இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே அவர்களும் அந்த அறுவடை திருவிழாவை ஆங்காங்கே கொண்டாடுகிறார்கள். அம்பேத்கர் அவர்கள் கூட இந்தியாவினுடைய மூத்த குடிகள், முதல் குடிகள், அவர்கள் நாகர்கள். அப்படி என்றால் இந்தியாவிலே இன்று உரிமை கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு இனம் திராவிட இனமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய வரலாற்று நூலிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது நாகாலாந்து என்கின்ற ஒரு பெயர் அங்கே இருக்கிறது, நாகர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம். நாகபுரி என்கின்ற ஒரு இடம் இந்தியாவினுடைய மைய பகுதியில் இருக்கிறது.
நாகர்கோயில் என்ற ஒரு இடம் இந்தியாவுடைய தென்பகுதியில் இருக்கிறது. எனவே நாகர்கள் இந்தியா முழுவதும் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதற்கு இதைவிட வேறு சான்று நமக்கு தேவையில்லை என்று படித்த பட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களே சொல்கிறார்கள். எனவே நாம் கொண்டாடுகிறோம், எனவே அவர்கள் கொண்டாடக்கூடாது என்று நாம் எண்ணுவதோ அல்லது நமக்கு மட்டும்தான் இது சொந்தம் என்று நாம் சொல்வதில்லை. நாம் இதனுடைய அடி வேறாக இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு முக்கியம். நாகரிகத்தினுடைய அடி வேறாக தமிழினம் இருந்திருக்கிறது. அதனுடைய வழிபாடுதான் நம்முடைய தை முதல் நாள் பொங்கல் விழா என்பது. இது முதல் கேள்விக்கான விடை. இரண்டாவது கேள்வி திருவள்ளுவர் நாள் என்று, திருவள்ளுவர் நாளை, பிறந்த நாளை நம்முடைய ஆண்டினுடைய தொடக்கமாக கொண்டு விட்டு பொங்கலுக்கு அடுத்த நாளை நாம் திருவள்ளுவர் நாள் என்று கொண்டாடுகிறோம் என்கின்ற தங்களுடைய வருத்தத்தில் நானும் பங்கு கொள்கிறேன். காரணம், திருவள்ளுவருடைய பிறந்த நாள் என்பது யாருக்கும் தெரியாது. இது தமிழ் அறிஞர்களால் கூடி எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. என்னை கேட்டால் திருக்குறளானது கிமு 3ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்டது என்பதற்கான பல்வேறு ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆனால் தமிழ் அறிஞர்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 53 ஆண்டுகள், 31 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பிறந்திருக்க கூடும் என்று ஒரு ஆய்வின் அடிப்படையிலே ஒரு ஒருமித்த கருத்தை கொண்டு வந்து அந்த ஆண்டை திருவள்ளுவருடைய பிறந்த நாளாக நாம் கொள்ள வேண்டும், அதிலிருந்து நம்முடைய ஆண்டு கணக்கு தொடங்க வேண்டும் என்று அதை முடிவு செய்தார்கள். ஆனால் தை பொங்கல் என்பது காலங்காலமாக மக்களால் திருவள்ளுவர் பிறப்பதற்கு முன்பும் சரி பின்பும் சரி கொண்டாடப்பட்டு வருகின்ற ஒன்று. எனவே அந்த நாளிலே எந்த மாற்றமும் தேவையில்லை என்கின்ற அளவிலே அந்த நாளை அப்படியே வைத்துக்கொண்டு அதற்கு அடுத்த நாளை திருவள்ளுவரும் தமிழ் மக்களால் கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முடிவை திராவிட இயக்க அரசுகள் வந்த பிறகு எடுத்த முடிவாகும். அதிலே அந்த நாள் 2வது நாள் அல்லது 3ஆம் நாள், ஏன் தனியாகவே திருவள்ளுவர் நாள் என்ற இன்னொரு நாளை கொண்டாடினால் அவருடைய பிறப்பிலிருந்து மிகவும் சற்று விலகி செல்வதாக இருக்கக்கூடுமே என்கின்ற அந்த அடிப்படையிலே அவர்கள் அடுத்த நாளை திருவள்ளுவர் நாளாக நாம் கொண்டாடுவோம் என்று சொல்லியிருக்க கூடும் என்று கருதுகிறேன். நன்றி ஐயா. நன்றி, நன்றி சார். ஆயிஷாமா இருக்கீங்களா இணைப்புல? உள்ளேன் ஐயா. ஓகே, நீங்க இப்போ பேசலாங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஓகே, வாய்ப்பு கொடுத்த ஞாயிறு போற்றுதும் குழுவினருக்கும், சேரநாதன் ஐயாவுக்கும், இறைமதி ஐயாவுக்கும், இன்றைய சிறப்பு பேச்சாளர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழிசை மம்மது ஐயா இப்ப உமரப்புலவர் விருது வாங்கின அவங்களுடைய மகள் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் மேலாண்மை துறையில் பணியாற்றி கொண்டு வருகிறேன். எனக்கு 2 ஐயங்கள் ஐயா. ஒண்ணு இடையில குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். உங்களுடைய மகள் மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் தமிழ் இசையில் நல்ல ஞானம் உள்ளது பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். கோவையில் KMCH மருத்துவ மாணவியாக உள்ளார். சோ ஒரு குடும்பமே தமிழ் பற்று மிகுந்த குடும்பத்திலிருந்து ஒரு கேள்வி வருது. சந்தோஷமா காத்துட்டு இருக்கோம். கேளுங்க. மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஐயா, 60 ஆண்டு கால சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருடங்கள் 60 பேர்களோட 60 ஒரு வருடத்துக்கும் அப்படி சொல்றாங்க. அது அறிவியல் பூர்வமான ஒன்றா? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி என்ன அப்படின்னா அப்படி ஒரு அறிவியல் பூர்வமானதா இருந்ததுன்னா நம்ம கிட்ட தமிழ் பெயர்கள் 60 ஆண்டுகளுக்கு இருந்திருக்கும். இப்ப நம்ம வடமொழி சொற்கள், நீங்க ஒரு கதை சொல்லி அதுக்கு என்ன இந்த குழந்தைகளுடைய பெயர்களை வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்ப நம்மளுக்கு ஏற்கனவே தமிழ் பெயர்கள் இருந்திருக்கணும். அந்த பெயர்கள் என்ன? அப்படி ஒருவேளை அது மறைக்கெடுக்கப்பட்டு இருந்ததுன்னா நாம அதை ஏன் வெளிக்கொண்டு வரக்கூடாது? அதுக்கு பெயர்கள் ஏற்கனவே வந்துருச்சா அப்படின்ற 2 ஐயங்கள் எனக்கு இருக்குங்க ஐயா. எனக்கு தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். அது போக ரொம்ப முக்கியமா இந்த இப்ப நீங்க பேசுனது பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா எந்த விதமான ஒரு தொய்வுமே இல்லாம தெளிந்த நீரோடையில நாங்க பயணித்த மாதிரியான ஒரு உணர்வு. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க பேச்ச கேட்க சீக்கிரமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள், சும்மா சாதாரண ஒரு கேள்வி கேட்டாலே எவ்வளவு இன்ஃபர்மேஷன் உங்கள்ட்ட இருந்து கிடைக்குது. இந்த நிகழ்ச்சியை அட்டன் பண்ணாதவங்க ஏதோ அவங்களுக்கு சில இழப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி அட்டன் பண்ணாதவங்க யூடியூப்ல போய் அந்த இதுல பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு வேண்டுகோளா இருக்குது. நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சிமா. அதாவது முதல்ல நாம் இந்த 60 ஆண்டுகள் சுழற்சி முறையை ஏற்றுக்கொள்வது அறிவியல் பூர்வமாக தவறு என்பதை நான் சொல்லிவிட்டேன். காரணம்,
இப்போது எனக்கு வயது 66 என்றால் இந்த 66 என்பது இப்போது நான் அந்த வயதை நான் திரும்ப எடுத்து பார்த்தால் அது 6 வயதாகத்தான் தெரியும். காரணம், ஒரு 60 ஆண்டுகள் ஏற்கனவே முடிவுற்றன அந்த சுழற்சி முறையிலே. எனவே ஒரு தொடர்ச்சி நிலை என்பது நமக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லாமல் போகிறது. இன்றைய தினத்தந்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வெறும் சுபகிருது 8 தை 8ன்னு போட்டிருப்பாங்க. சுபகிருது தை 8 என்கின்ற அந்த நாள் ஒரு 60 ஆண்டுக்கு முன்னாடி அதே மாதிரி போட்டிருந்திருப்பாங்க. ஆக நீங்கள் எங்கிருந்து தொடங்குகிறீர்கள், எங்கு முடிக்கிறீர்கள் என்பது நமக்கு தெரியாது. எனவே அதை நாம் ஏற்றுக்கொள்வதில் ஆரியர்கள் நம்முடைய பண்பாட்டு சீரழிக்காக அவர்கள் பல்வேறு புராண கதைகளை, பொய்யுரைகளை நம் மக்கள் மீது அவர்கள் எளிதாக பொருத்துவதற்கு அந்த புனை கதைகள் உதவியாக இருந்திருக்கின்றன. ஏன் நம்முடைய முருகனுக்கே கூட 6 தலை 12 கைகள் என்று சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால் கந்தபுராணம் 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அந்த செய்திகள்லாம் வருகிறது. அதே மாதிரி விநாயகரை பற்றிய செய்திகளை பார்த்தீங்கன்னா, விநாயகர் என்கின்ற ஒருவர் நமக்கு தமிழ்நாட்டுக்கு 6, 7ஆம் நூற்றாண்டு வரை யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்முடைய பழங்கால இலக்கியத்திலே இணைக்கக்கூடிய அளவுக்கு ஆங்காங்கே இடைச்சல்கள் நடைபெறுகின்றன. எனவே நாம் அவர்கள் பெயர் வைத்தார்கள், 60 பெயர்கள், அதுக்கு அவர் ஒரு கதையை கட்டினாங்க. கிருஷ்ணனும் நாரதரும் கூடி அவர்கள் பெற்ற குழந்தைகள் 60 குழந்தைகள் ஒரே இரவில் பெற முடியுமா என்பதெல்லாம் அது உங்களுடைய முடிவுக்கு, அறிவியலுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன். அப்படிப்பட்ட கதைகளை கூட நம்முடைய மக்கள் நம்புகின்ற அளவுக்கு புராணங்கள், பொய்க்கதைகள் ஏராளமாக இருக்கின்றன. அதாவது அனுமர் வானரம் மலையை தூக்கி சென்றதாகவும் இப்படியெல்லாம் பல கதைகள், அவைகள் எல்லாம் நம்புகின்ற வகையில் அதுதான் நம்முடைய பண்பாடு, அதுதான் நம்முடைய நாகரிகம் என்று சொல்லுகின்ற ஒரு அநாகரிக போக்கானது நம்முடைய வட இந்திய மக்களிடையே பெரும்பாலும் புகுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழை பொறுத்தவரையில் இவை அவற்றிற்கும் ஒரு வேலி மாதிரி நம்முடைய இலக்கணமும் இலக்கியமும் இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தொல்காப்பியம் இருக்கிறது. நம்முடைய மொழியிலே இருந்து பெறப்பட்ட பல்வேறு சொற்கள் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், சமஸ்கிருதத்திலிருந்து நாம் பெற்று அதை நாம் தமிழாக்கம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் கூட நாம் பல பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஒரு சொல்றேன், அர்ச்சனை அப்படிங்கிற சொல் அர்ச்சனை அப்படின்னு போட்டுப்பான், ஆனா போட்டு இல்லைனா போட்டு இச்சின்னு போட்டுப்பான். தமிழிலே குறிலுக்கு அடுத்து ஒரு ரகர மெய்யே வராது. ஆனால் அர்ச்சனை செய்கிறோம் அனைவரும். அது அடிப்படையில் அது தமிழ் சொல் அர்ச்சுனை. அரு என்றால் மலர், சுனை என்றால் சொரிதல், மலரால் சொரிதல் என்று பெயர். ஆனால் இந்த சொல்லை சமஸ்கிருதம் உள்வாங்கிக் கொண்டு அந்த அர்ச்சுனை என்கின்ற சொல்லை முழுமையாக மூலத்தை மறைத்து அர்ச்சனை என்று அவர்கள் சொல்ல, அதை நாம் தமிழ் படுத்தி இங்கு அர்ச்சனை சொல்வதாகும். அதே போல பூசை, சாதி, சோடி, சுரம், இப்படி பல சொற்கள், இவைகள் அனைத்தும் தமிழ் சொற்களாக இருந்த நிலையில் அவர்கள் ஏதாவது ஒரு சொல்லை எடுத்து அவர்களுடைய சொல்லை, அதாவது சூக்கு பதிலாக ஜூ போடுறது, மனிதன் என்கின்ற அந்த ஒரு நல்ல சொல்லுக்கு பதிலாக அதை நகர ஒற்றை எடுத்து விட்டு அவங்களுடைய எழுத்தை ஒண்ணு போட்டு மனுஷன் போட்டு அதிலிருந்து சமஸ்கிருதத்தில் தான் மனிதன் வந்ததாக நம்மையே நம்பக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய வல்லமை படைத்த ஒரு குழுவாக, இனக்குழுவாக ஆரிய குழுவானது இருந்திருக்கிறது. எனவே அது செய்த தவறுகளை நாம் அவருடைய வழியிலே செல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் நமக்கு இல்லை. அந்த 60 குழந்தைகளை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு ஆண்டு, அந்த ஆண்டுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்ற எந்த ஆண்டுக்கும் பெயர் கிடையாது. எந்த உலகில இருக்கிற எந்த ஆண்டுக்கும் பெயர் கிடையாது. ஏன் தான் இருக்கிற வழியே ஆண்டுகளுக்கு பெயர் கிடையாது. இங்க இந்தியாவில் மட்டும்தான் ஆண்டுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அதுவும் தமிழ்நாட்டிலே அந்த தமிழ் புத்தாண்டு என்று சொல்லி அந்த 60 ஆண்டுகள் பெயர் வைத்திருக்கிறார்கள். எனவே அவைகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய அடையாளமாக விளங்குகின்ற திருவள்ளுவருடைய பிறப்பிலிருந்தாவது நம்முடைய ஆண்டை தொடங்கிக் கொள்ளலாம் என்பதுதான் தமிழறிஞர்களுடைய கருத்து. அதை நாம் ஏற்றுக்கொள்வது நமக்கு நலம் பயக்கும் என்று கருதுகிறேன். நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆனா எனக்கு ஒரு உள்ள வருத்தம் என்னன்னா, ஒரு கல்யாண பத்திரிகையை கையில வாங்குறப்ப அந்த வார்த்தைகளை பாக்குறப்ப மன வருத்தம் அதிகமாகுது. அதுதான் தமிழ் வார்த்தை இல்லையே. கண்டிப்பா. ஏன்னா நம்முடைய மக்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மக்கள் நாம் பேசுவது தமிழா என்றே தெரியாத அளவுக்கு நாம் அந்த அளவுக்கு நமக்கு மூளை செலவை செய்யப்பட்டு நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம். எனவே அதிலிருந்து அவர்களை கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளாக திரும்ப திரும்ப, அதாவது முதலில் நமக்கு பழக்கம், ஏதாவது ஒரு செயலை நாம் செய்தால் அதை பழக்கம் என்று கொள்கிறோம். அதுவே தொடர்ந்து செய்தால் அதற்கு பெயர் வழக்கம். அதற்கும் பிறகு தொடர்ந்து செய்தால் அதுவே மரபு.
ஆகவே இந்த முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை வரைக்கும் நாம் ஏற்கனவே நாம் கொண்டு செல்லப்பட்டு விட்டோம். எனவே அந்த மரபுகளை திரும்பவும் நாம் பழக்கத்துக்கு கொண்டு வருவது என்பது ஒரு கடினமான ஒரு பணியாகும். எனவே அந்த பணியை செய்வதற்கு நாம் நம்முடைய அறிவை தெளிவாக முறைப்படுத்தி அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றால் ஒழிய நம்முடைய மக்கள் அவ்வளவு எளிதாக இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது அன்றாட நிகழ்வுகளிலிருந்தே நமக்கு தெரியும். நம்முடைய மக்களுக்கு பெயர் வைக்கின்ற முறைகளை பார்த்தால் அனைத்தும் அவர்களுக்கு புரியாத பெயரிலே வைக்கின்றார்கள். தமிழிலே நம்முடைய புலவர்களே சற்றப்ப 470க்கு மேலான புலவர்கள் சங்க காலத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களை பார்த்தால் அருமையான தமிழ் பெயர்கள். நம்முடைய வள்ளல்கள் பெயர் அதாவது பாரி என்றும், ஓரி என்றும், ஆண்டிரன் என்றும், குமணன் என்றும், இப்படி அருமையான பெயர்கள் எல்லாம் இருந்தும் கூட நம்முடைய மக்கள் ராஜேஷ் என்றும், சுரேஷ் என்றும், மகேஷ் என்றும் இப்படி வடமொழி பெயர்களை வைப்பதனுடைய நோக்கம் நாம் அவ்வளவு தூரத்துக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கு. நன்றி சார். நன்றிம்மா ஆயிஷாம்மா, நன்றி. நல்ல நாங்களும் உங்களை கேள்வியில இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடும். நன்றி. அடுத்து நட்ராஜன் சார், நீங்க கேட்கலாம் சார். நட்ராஜன் சார். ஐயா வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? கேக்குது சார். கேக்குதுங்க. ஆனா உங்க கேக்குதுங்க. மிக அறிவியல் பூர்வமான தெளிவான உரை ஐயா. இது தமிழரின் விழித்திறப்பு உரை என்றால் அது மிக அல்ல. என்னுடைய கேள்வியை ஒட்டிய ஆயிஷா அம்மாள் ஒரு கேள்வி கேட்டார்கள். அந்த 60 ஆண்டு காலம் என்று பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்ட 60 ஆண்டு காலத்திற்கு 60 வருடங்களுடைய பெயர்களுக்கு இணையான தமிழ் பெயர்கள் இல்லை என்று கூறிவிட்டீர்கள். அது இலக்கிய ரீதியாக அதுக்கு ஒரு சான்றுகள் இல்லை என்று நினைக்கிறேன். அது தவிர நம்ம தமிழ் படுத்தனா படுத்தலாம், ஆனால் அது நமக்கு தேவையற்றது அப்படிங்கிற தமிழில் இல்லாத ஒன்று எதுவுமே இல்லை, அனைத்தும் காரண பெயர்கள். அதாவது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. நம்முடைய தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அதுதான், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. நாய் என்று அந்த விலங்கை நாம் அழைக்கிறோம் என்றால் அந்த ஒரே ஒரு விலங்கு மட்டும்தான் நாவை வெளியே தொங்க போட்டிருக்கின்ற ஒரு விலங்கு. அதை நாய் என்று நாம் அழைத்தோம் இல்லையா? நாற்காலி, முக்காலி, 3 காலத்தார் முக்காலி என்று நாம் அழைக்கிறோம். நம்முடைய உடம்பினுடைய பாதியை அறை என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் இயற்கையாகவே அதாவது அந்த நம்முடைய மொழியில் மட்டும்தான் காண முடியும். நம்முடைய மொழியில் தான் நான் வாயை மூடு என்றால் வாய் மூடும், திற என்றால் வாய் திறக்கும். வேற எந்த மொழியில் இருக்காது. ஆங்கிலத்துல சொன்னீங்கன்னா சட்டுன்னா திறக்கும் இல்லையா? ஓப்பன்னா மூடும். இதுதான் நம்முடைய மொழி. சொல்லுங்க. தமிழருடைய மாதங்களை கார்காலம், குதிர்காலம், இளவேநீர் காலம், முன்படி, பின்படி இந்த மாதிரி 6 பருவங்களாக பிரித்து 2 மாதங்கள் சேர்ந்தது ஒரு காலம் வரும். அதுபோல பெரும்பொழுது, சிறுபொழுது என்று இலக்கியம் குறிப்பிடப்பட்டுள்ளன. அது பற்றிய அதாவது பொழுதுகளை இப்பொழுது குறிப்பிட்ட 60 நாளிகை என்று சொல்லக்கூடியதை பிரித்து வைத்திருந்தாங்க. 24 மணி நேர கணக்கை வைத்திருந்தார்களா என்று தெரியவில்லை. இரண்டாவது வானவியல் அறிவியலை பொறுத்தவரை ராஜராஜ சோழன் காலத்தில் பல்வேறு நாடுகளுக்கு கடல் வழி பயணம் செய்து தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டி வாணிகத்தை பெருக்கியுள்ளார். அந்த அளவில் அவர்களுக்கு வானவியல் மிக பெரிய அளவில் துணையோ நின்றிருக்க வேண்டும். அதற்கான தரவுகள் நமக்கு தமிழில் கிடைக்கவில்லை. அது ஒன்றையா. மேலும் நீங்கள் குறிப்பிடும் போது ஆரம்பத்தில் 362 நாட்கள் என்று குறிப்பிட்ட ஒரு ஆண்டுக்கு, ஆனால் தற்பொழுது 365 நாட்கள் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறார்கள். அதனால் 4 வருடங்களுக்கு ஒரு முறை பிப்ரவரியில் 29 நாட்களாக வருகின்றன. ஒன்று. இரண்டாவது ஜனவரி 1க்கும் தை மாதம் 1க்கும் கிட்டத்தட்ட சுமார் 14 அல்லது 15 நாட்கள் தான் இடைவெளி உள்ளன. அந்த இடைவெளி எப்படி ஏற்பட்டிருக்கூடும், அது காலண்டர் முறையில் ஏற்பட்ட ஒரு தவறா பிழையா என்று தெரியவில்லை. 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நாளை பிப்ரவரியில் சேர்க்கிறார்கள். ஏனென்றால் அந்த துல்லியமான கணக்கு இன்னும் அது வரையறுக்கப்படவில்லை என்பது என்னுடைய கருத்துங்க. இதை பற்றி உங்களுடைய விளக்கங்கள் சொன்னால் என்று மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவதுங்க, அந்த ஆங்கில ஆண்டு ஜனவரி 1 அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி வந்தது. நான் கூட சொன்னேன் பார்த்தீங்களா? அதாவது 1582ஆம் ஆண்டு தான் இந்த கிரேகரியன் ஆண்டு முறையை அவர் கொண்டு வராரு. அதற்கு முந்தி நம்முடைய ஆங்கில காலண்டர்ல 10 மாதங்கள் தான் இருந்தன. அதுல அந்த சூரியனுடைய நகர்வை சரியாக வானவியல், அதாவது வானவியலில் மிக பெருமளவு அறிவு பெற்றவர்களாக இருந்தவர்கள் தமிழர்கள். வானவியல் மட்டுமல்ல,
வணிகம், வானவியல், அறிவியல் ஆகிய அனைத்திலும் ஒரு மிகப்பெரிய வைப்பாட்டியல் சமுதாயமாக இருந்தது நம்முடைய தமிழினம். நமக்கு தொல்காப்பியர் வரை மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனால் அதற்கு முந்தி தொல்கபிலர் என்கின்றவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்தா தொல்காப்பியரே வாங்கியிருக்கிறார். எனவே நம்முடைய வரலாற்று தொன்மையை தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு நமக்கு ஆவணப்படுத்தப்படாமல் இருப்பதனால் நம்முடைய அறிவு சுரங்கம் எங்கு இருக்கிறது, அழிந்து போனதா, இருக்கிறதா, பாதுகாக்கிறார்களா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. எனவே நம்முடைய மன்னர்கள் மட்டும்தான் உலகிலேயே 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவன் பல நாடுகளுக்கு வணிகம் செய்யக்கூடிய அளவுக்கு, கப்பல்களை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அறிவை பெற்றவனாக இருந்திருக்கிறான். எனவே வானவியலிலும் அவன் எல்லா ஆண்டுகளும் பொதுவாகவே நீங்க சொன்ன அந்த 6 காலம் இருக்கு இல்லையா, அதாவது பெரும்பொழுது என்று சொல்லுகிற இளவேனில், முதுவேனில், கார்காலம், கூதிர்காலம், அந்த முன்பணி பின்பணி இருக்கும்போது இளவேனி தொடங்கும். இது நீங்க எந்த ஆண்டு கணக்கை பார்த்தாலும் கூட அவைகள் பொதுவாகவே இளவேனி காலத்துக்கு தான் தொடங்கும். அது இடத்துக்கு இடம் சற்று மாறுபடும். அந்த மாறுபாடு தான் இந்த ஜனவரி 1க்கும் 14க்கும் உள்ள வித்தியாசம் ஒழிய வேறு ஒன்றும் அல்ல. நமக்கு தை என்கின்ற அந்த மாதம் தான் நம்முடைய முதல் மாதமாகவும், அதனுடைய முதல் தேதி அது ஆங்கில அதாவது நாட்காட்டியோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு 14 நாட்கள் நமக்கு இடைவெளி தருகிறது. அவ்வளவுதான் ஒழிய நம்முடைய கணக்கு நம்முடைய பெரும்பொழுதின் அடிப்படையில் அது இளவெனில் காலத்தில் அது தொடங்குகிறது. நம்முடைய பெரும்பொழுதின் அடிப்படையில் சிறு பொழுதுன்னு அடுத்த நாளிகைன்னு சொன்னீங்க. நாளிகை கணக்கு நம்முடைய தமிழ் மக்கள் நாளிகை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாளிகை என்பது 24 நிமிடம் ஒரு நாளிகை, 2.5 நாளிகை ஒரு மணி, சரிங்களா? அது நம்முடைய இலக்கியங்கள்ல அதிகமாகவே நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. அதிலிருந்து நாம் சிறுக சிறுக உலகத்தோடு ஒட்ட எழுதுவதற்காக நாம் மாறி மாறி வந்திருக்கிறோம். பின்பு அணா கணக்கை நாம் எடுத்துக்கொண்டோம். அதாவது காசு எடுத்துட்டு போது அணா என்பது 4 அணா, அப்புறம் 16 அணா என்பது ஒரு ரூபாயா இருந்தது. அது 96 காசுகள் தான் அடிப்படையிலே. ஆனால் பின்பு அதை சரி செய்வதற்காக 100 காசுகள் என்று ஆக்கி அது அணா கணக்கை அவர்கள் விட்டுவிட்டு பிறகு காசு முறை நாம் பின்பற்றினோம். இது உலக வளர்ச்சியிலே நாம் நம்மை இணைத்துக் கொள்வதற்காக நாம் செய்து கொண்ட சமரசங்கள். தற்பொழுது வடமொழி பஞ்சாங்கத்திலேயே ஒரு பிழை இருக்கிறது ஐயா. அவர்கள் நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கோள்களிலே சூரியனையும் ஒரு கோளாக பாவித்தார்கள். ஆனால் தமிழில் அந்த சூரியனை ஒரு கோளாக பாவிக்கவில்லை, அது ஒரு விண்மீனாகவே பாவிக்கப்பட்டு வருகிறது. இது பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய பிழை என்று நான் எண்ணுகிறேன் ஐயா. அதான் பஞ்சாங்கத்தை அதாவது இன்னும் அந்த நம்புகிறவர்கள், அதாவது இந்த சுழற்சிகள், இந்த மாறுதல்கள் நம்முடைய மனதில் பல மாற்றங்களையோ அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களையோ ஏற்படுத்துகின்றன என்று நம்புகிறவர்களுக்கு இது போன்ற விளக்கங்கள் தேவை. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவனுடைய ஆன்மாவை பொறுத்தது, அவனுடைய சிந்தனையை பொறுத்தது, அவனுடைய செயல்பாட்டை பொறுத்தது. அதற்கு தக்கபடிதான் அவனுடைய மகிழ்ச்சியும் துன்பமும் அமையும் என்பதை அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறான். நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுமது அன்றே என்று அவன் அன்றைக்கே சொல்லிருக்கான்னா, வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே என்று சொல்றான்னா, அதாவது ரொம்ப துன்பம் வந்ததுன்னு நாங்க சங்கடப்பட்டதும் கிடையாது, ரொம்ப மகிழ்ச்சி இருந்தது நம்ம துள்ளி குறித்ததும் கிடையாது. வாழ்க்கை என்பது தீதும் நன்றும் பிறதர வாரா என்று தன்னையே தன்னுடைய சிந்தனையின் மீதே நம்பிக்கை கொண்ட ஒரு இனமாக தமிழினம் இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு பாடலே நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சொல்றான், நீர் வழிப்படும் புனை போல் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்றான். எனவே இந்த ஆரியத்தினால் கொண்டு வரப்பட்டு கட்டமைக்கப்பட்ட பல்வேறு புராண கதைகளின் அடிப்படையில், அதாவது சூரியனை, அதாவது முந்தையெல்லாம் கிரகணம்னா ஏதோ பாம்பு விழுங்கிட்டு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. கிரகணத்துல என்ன செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது நாட்டுக்கு நாடு, இடத்துக்கு இடம் அது மாறுபடக்கூடியது. எனவே அது உலகம் தழுவிய ஒன்றாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நான் உங்க யாரையும் பார்க்க முடியல, என்னன்னு தெரியல. இல்ல சொல்லுங்க. இல்ல சார், நீங்க பார்க்கலாம், எல்லாத்தையுமே பார்க்கலாம். வேறு யாராவது சந்தேகங்கள் யாராவது கேட்பவர்கள் காத்திருக்கீங்கன்னா அவங்க கேள்விகள் கேட்கலாம்.
வேறு யாரும் வந்து கேள்விகள் கேட்பதற்கு யாரும் இல்லை அப்படின்னா, வேற ஏதாவது ஐயம்? வேறு யாரும் இல்லை அப்படின்னா எனக்கு சொல்லு. ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு சார். அது நான் கேட்டேன்னா நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். வேற யாராவது சந்தேகத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் டாக்டர் சேர்லாதன். இப்ப நீங்க சொன்னீங்க ஆரியர்கள் வந்து காரியர்களா இருந்திருப்பாங்களாட்டு இருக்கு. ரொம்ப சாமர்த்தியமாக போட்டு நம்ம எப்பவுமே வந்து வதந்திகளை நம்புவோம். நாம வந்து இன்னும் நமக்கு வந்து ஒரு வெள்ளையா ஒரு தோல் இருக்குன்னு பார்த்தா உடனடியாக நாம் அவர்தான் சிறந்தவர், அவர்தான் அறிவாளிங்கிற அந்த பொது புத்தி இருக்குதானே செய்யுது. ஆங்கிலம் பேசுறவனை பார்த்தா அவனுக்கு வந்து அறிவு இருக்குன்னு நம்ம நினைக்கிற பொது புத்தி இருக்குதானே செய்யுது. நம்முடைய தமிழ் பெயர்களை தவிர்த்து இன்னொரு பெயர் இருந்தாச்சுன்னா அதுக்கு நல்ல பெயர் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குதானே செய்யுது. இதில் இருந்தெல்லாம் நம்முடைய மக்கள் விடுபட வேண்டும் என்றால் இந்த ஆரியத்தினுடைய சூழ்ச்சியை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கன்னட மொழியை பாருங்க. கன்னட மொழியில வந்து சிறப்பு லகரம் வந்து நம்முடைய தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கு. நம்ம ரொம்ப சிறப்பா சொல்றோம். தமிழ், மலையாளம் இந்த 2 மொழியில தான் இருக்குங்க. கன்னட மொழியிலும் இருந்தது. ஆனால் இந்த கன்னட மொழியில் இருக்கிற சிறப்பு லகரத்தையே ஒழிச்சு கட்டியது ஆரியம். 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான். 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கன்னட மொழியிலும் சிறப்பு லகரம் இருந்தது. அதே மாதிரி கன்னட மொழிக்கு நம்முடைய தமிழ் மொழியில் இருக்க மாதிரி வள்ளி அந்த பா இருந்தது. அந்த பாவை வந்து எடுத்துட்டு சமஸ்கிருதம் என்ன பண்ணுச்சுன்னா ஹாவை போட்டுச்சு. இன்னைக்கு எல்லாம் என்னெல்லாம் பள்ளின்னு இருந்ததோ அந்த பெயர்கள்லாம் இன்னைக்கு கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா ஹள்ளி ஹள்ளி ஹள்ளின்னு இருக்கும் இல்லையா? ஆக ஒரு மொழியை எப்படி விழுங்குவது என்பதற்கு அதே மாதிரி நகர ஈற்றுக்கள், ரகர ஈற்றுக்கள், நம்முடைய சொற்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணன் அல்லது தர்மர் இப்படி இந்த மாதிரி ரகர நகர மகர ஈற்றுக்களோட நமக்கு முடியும். இது எல்லாமே கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகளை பாத்தீங்கன்னா எல்லாம் ரூவா இல்ல லூவா மாத்திட்டான். புரியுங்களா? இது வந்து ஒரு மொழியை சிறுக சிறுக அழிப்பது. இதுல இருந்தெல்லாம் அகப்படாமல் தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரே தன்மை நமக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நாம் அந்த மொழியினுடைய சொற்களை உள்வாங்க வேண்டிய தேவை இல்லை. தமிழ் தனித்து இயங்கக்கூடியது என்பதால் நாம் இன்னும் அந்த தொல்காப்பியம் வந்து நமக்கு ஒரு வேலி மாதிரி இது போன்ற கலாச்சார அழிப்புகளுக்கோ மொழி அழிப்புகளுக்கோ ஈடு கொடுத்து கொண்டு வருகிறது. மொழி ஈடு கொடுக்கிறது, ஆனால் இன்னும் மக்கள் ஈடு கொடுக்கவில்லை. அதான் இப்ப நமக்கு வேதனையான செய்தி. பனிமேகலை இருந்தாங்க, திடீர்னு காணாம. கோவிந்தராஜ் சார் இருக்காரு, அவர் ஒரு கேள்வி கேட்டார் சார். சார் கோவிந்தராஜ் சார், நீங்க கேட்கலாம் சார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. முதல்ல இது வழக்கமான சிறப்புரை அல்ல, உண்மையிலே சிறப்பான உரை. பாராட்டுகள், வாழ்த்துகள். ஐயா, எனக்கு என்ன ஒரு இதுன்னா, இப்ப நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க, நம்ம தமிழ் அறிஞர்கள் குழு தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டு என்று அறிவித்தது 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்று சொல்லி, 100 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கு என்ன எங்கிருந்து நமக்கு எதிர்த்தாக்கம் வருகிறது? நம்ம அழகா சொல்லிட்டு போலாம, தமிழ் முதல் தான் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லி அரசாணை வெளியிடலாம், அரசே முன்னின்று நடத்தலாம். ஏன்னா நம்ம அரசு, தமிழர் அரசு அரசியல் பேசவில்லை, என்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இன்னும் எங்கேயாவது எதிர்த்தாக்குதல் நடத்துகிறார்கள், எங்க இருந்தாவது வருகிறதா என்பது ஒரு ஐயம். அல்லது என்னோட இன்னொரு ஐயம், எப்படி தமிழறிஞர் குழு இதை தமிழ் புத்தாண்டு என்று 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே அறிவித்ததோ, அதற்கு எதிராக தமிழ் அறிஞர்களிலே சிலர் இல்லை இல்லை சித்திரைதான் தமிழ் புத்தாண்டு என்று வாதித்தவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுடைய பெயர்களை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் ஐயா. நன்றி. இல்லைங்க, அதாவது இது வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லா தமிழ் சார்ந்த வினைகளுக்கும் எதிர்வினை ஆற்றக்கூடிய தன்மையில் நம்முடைய மக்கள் மூளையானது செலவை செய்யப்பட்டிருக்கிறது. புரியுங்களா? இப்ப நீங்க கூட சொல்லலாம், இப்ப அதாவது இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு 10 ஆண்டு கால இடஒதுக்கீடு தந்தால் இந்த சமூகம் வந்து கீழே இருக்கிற மக்களை மேடை கொண்டு வந்துவிடும் என்று அம்பேத்கர் நினைத்தார். 10 ஆண்டுகள் இருந்து ஒரு இடஒதுக்கீடு சொன்னாங்க. ஆனால் இன்று 75 ஆண்டுகளுக்கு பிறகும் அதை நிறைவேற்ற முடியாமல் அல்லது அவைகளை முழுமைப்படுத்த முடியாமல் திண்டாடுகிறோம். அதற்கு காரணம் என்ன என்றால் சட்டத்தினுடைய குறைபாடு அல்ல, மக்களுடைய சிந்தனையினுடைய குறைபாடு, மக்களுடைய அறியாமையினுடைய விளைவு. இது வந்து நிலைத்திருக்கிறது. அது போன்றுதான் இதுவும். இது ஏற்கனவே கலைஞர் அவர்கள் காலத்திலே திருவள்ளுவர் ஆண்டு என்று முறையாக அறிவிக்கப்பட்டு தமிழர் புத்தாண்டு என அறிவிக்கப்பட்டது. பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு அதை கலைஞர் செய்தார் என்பதற்காக அவர்கள் அந்த ஆணையை திரும்ப பெற்றார்கள். ஆனாலும் கூட
அந்த திருவள்ளுவர் ஆண்டு முறை என்பதை இன்றும் தமிழக அரசு தொடர்ந்து வருகிறது. ஆனால் மக்களால் அது எப்போது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? பல வகைக்கு சட்டம் இருக்குது. நீங்கள் செல்கின்ற அந்த வாகனங்களிலே அந்த வாகன எண்கள் தமிழிலே நீங்கள் ஒரு புறமும் ஆங்கிலத்திலே ஒரு புறமும் வைக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசினுடைய சட்டம். ஆனால் யாராவது நாம் பின்பற்றுகிறோமா என்றால் இல்லை. இன்னும் தமிழிலே நாம் இன்னும் எழுத பழகவே இல்லை. ஆனால் வெளி மாநிலங்களிலே, வேற்று மாநிலங்களிலே, இப்போ நான் இருக்கிற மும்பை போன்ற பகுதிகளிலே இங்க இருக்கின்ற பேருந்துகளிலே அந்த தேவநாகரி எண்கள் அவைகளை பயன்படுத்துகிறார்கள். அவைகளை ஒரு பக்கமும் மற்றொரு பக்கம் ஆங்கில, அதாவது ரோமன் எழுத்துக்களை பயன்படுத்துகிறார்கள். ஆக நாம் மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை பொறுத்துதான் ஒரு முடிவினுடைய வெற்றி அமையுமே ஒழிய சட்டம் போடுவதால் மட்டுமே அது நமக்கு கைக்கு கிட்டிவிடும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. அதை தொடர்ந்து ஆரியமானது அதை பரப்பி வருகிறது. இந்த தொலைக்காட்சிகளில் கூட நாம் தமிழர்களாகிய நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் அல்லது மற்ற இலக்கியங்களிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து அளித்திருக்கப்பட வேண்டும். ஆனால் மாறாக நம்முடைய மக்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பது எது? மகாபாரதமும் ராமாயணமும் மற்றும் பல்வேறு புராணம் சார்ந்த இதிகாச கதைகளைத்தான் நம்முடைய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த இதிகாச கதைகளில் சொல்லப்படுகின்ற அல்லது இருக்கின்ற பாத்திரங்கள் மேற்கொள்கின்ற, அதாவது கொலை, கொள்ளை, விரோதம், இரண்டகம் போன்ற பல்வேறு செய்திகளை தான் நம்முடைய தமிழ் தொடர் காட்சிகளிலும் நாம் புகுத்தக்கூடிய நிலைக்கு நம்முடைய மக்கள் வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது ஆண்டாண்டு காலமாக நடந்ததை நம்மை போன்றவர்கள் தான் சிறிது சிறிதாக நாம் முதலில் ஏற்றுக்கொண்டு நம்மை சுற்றி இருக்கின்ற நம்முடைய குடும்பங்களை திருத்துவதன் மூலம்தான் சிறுக சிறுகத்தான் இந்த வெற்றியை நாம் அடைய முடியும் ஒழிய, எப்படி தமிழ்நாடானது மற்ற மாநிலங்களிலிருந்து சில விடயங்களில் வேறுபட்டு இருக்கிறதுக்கு காரணம் சிறுக சிறுக நாம் செய்த முயற்சியின் விளைவு. குறிப்பாக சமூக நீதியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை போல மற்ற மாநிலங்கள் எதிலுமே நாம் காண முடியாது. இது ஏதோ ஓரிரு நாட்களிலோ அல்லது ஓரிரு சட்டத்தால் மட்டுமே நிறைவேற்றப்பட்ட ஒன்றல்ல. தொடர்ந்து நம்முடைய முயற்சியின் விளைவாக எந்த அரசு வந்தாலும் கூட இதை தாண்டி அவர்கள் சிந்திக்க முடியாது என்ற அளவுக்கு ஒரு மனநிலையை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். இப்படித்தான் இது போன்ற மாற்றங்களையும் நாம் கொண்டு வர முடியுமே ஒழிய, தமிழ்நாடு அரசு சட்டம் போட்டால் உடனடியாக எதிர்க்கட்சியாக இருக்கிறவர்கள் அதற்கு எதிராக அவர்களுடைய ஆட்களை திரட்டுவதும் அவர்களுக்கு எதிராக செயல்படுவதும் இது தமிழர்களிடையே தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒன்று. எனவேதான் நம்முடைய தமிழர் நிகழ்ச்சினார்கள் பொய் சிதைக்கும் ஒற்றுமையும் மெய் சிதைக்கும் ஒற்றுமையின்மை பொய் சிதைக்கும் பொன்போலும் மேனியை என்று, அதாவது கறந்த பாலின், அதாவது களம் சிதைக்கும் கறந்த பாலின் சுவையை குலம் சிதைக்கும் கூடார்கன் கூடிவிடும் என்று ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நாம் யாரோடு கூடுகிறோம், யாருடைய பேச்சை நாம் கேட்கிறோம் என்பதுதான் முதன்மை ஒழிய, நாம சிந்தித்து சில முடிவுகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், விளைவு. நன்றி ஐயா, நல்ல விளக்கங்க ஐயா. இன்னைக்கு இந்த ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் ஹோம் டேக்கிங் மெசேஜ் என்று சொல்லி, நாங்கள் எடுத்து செல்லக்கூடிய செய்தி இதுதான். மாற்றம் தனி மனிதனிலிருந்து தொடங்க வேண்டும். அதை தொடங்குவோம். நன்றிங்க ஐயா. நன்றி. மகிழ்ச்சி. நன்றி சார். வேற யாராவது சந்தேகங்கள் கேட்பதற்கு இருக்கீங்களா? அப்படி யாரும் இல்லைன்னா ஐயா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு. என்னுடைய எண்ணெய் வேணா கொடுத்திருக்கிறேன். 9820281623. திரும்ப சொல்றேன், 9820281623. சேரலதம்னா ரவி, நீங்க கேக்குறீங்களா? கேக்குறதா? அதே மிக அழகாக மணிமேகலை நீங்க கேட்கலாம். மணிமேகலை, ஏன்னா ரொம்ப பேர் ரொம்ப சொல்லுங்கம்மா. பெருமையும் மகிழ்ச்சியும் வாய்ந்த அவையாக இந்தியாவை 60 ஆண்டுகளை அது தொடர் ஆண்டாக இல்லாதிருந்து ஒருவன் தன்னுடைய பிறந்த நாளை, அடுத்த பிறந்த நாளை எப்பொழுது கொண்டாடுவான் என்பதை முத்தமிழறிஞர் அருமையாக எடுத்து வைக்க தலைப்பிலேயே தாங்கள் உரையாற்றி அதை சிறப்பித்து நிற்கிறீர்கள் ஐயா. இந்த தளத்தினை தங்களுக்கு தந்திருக்கிறவருக்கு நான் உள்ளார்ந்த நன்றியையும் தங்களுடைய அழைப்பினை ஏற்று தாமதித்தான் என்றாலும் தங்கள் உரை தரும் செறிவு அப்படி வியக்க வைக்கும், மகிழ வைக்கும், அறிவை தரும்.
அந்த வகையிலே இன்றைக்கும் தாங்கள் உரைத்ததில் இருந்து வினாக்கள் கேட்டு எம்மை தெரிவுபடுத்த செய்தவருக்கும் நன்றியை கூறுகிறேன் ஐயா. ஆம், 60 ஆண்டுகள், அந்த 60 ஆண்டுகளை நிலைநிறுத்தி விட வேண்டும் என்று துடிப்பவர்களுக்கு மத்தியில் இல்லை இல்லை அதில் என்னென்ன அந்த சொல்லக்கூடாதனவெல்லாம் இருக்கின்றன என்பதையெல்லாம் ஆங்காங்கே உரைக்கிறீர்கள், உரைத்து வருகிறீர்கள். எல்லோருமாக ஒன்றுபட்டு நின்றால் எப்படி இருக்கும் என்பதைத்தான் அசை போட்டுக் கொண்டே வருகிறேன் ஐயா. தாங்கள் தமிழுக்காய் செய்யும் அந்த தொண்டினை எண்ணி எண்ணி சங்க இலக்கியத்தினுடைய வரிகளை எல்லாம் எப்படி எல்லாமோ எடுத்து எடுத்து தருகிறீர்கள். இந்த தமிழர் ஆண்டு எது தமிழர் ஆண்டு என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். 60 ஆண்டுகளையும் விட்டு விட்டு வைக்கிற தங்களுக்கு நன்றி ஐயா. கூடவே ஒரே ஒரு செய்தி, ஒரு சமயம் நன்னலம் தொடங்கி நல்பலம் வரைக்கும் இருந்ததாக இப்பொழுது அண்மையில் ஒரு செய்தி பரவிக்கொண்டே வருகிறது, அதை பார்க்கிறோம். இருந்தாலும் அதுவும் அன்றைக்கு தொடர் ஆண்டுகளாக இல்லாததுனால்தானே புழக்கத்தில் இல்லாதிருந்திருக்கிறதோ என்ற ஐயப்பாடு வருகிறது ஐயா. அதை பற்றி தாங்கள் தொடக்கத்தில் பேசிவிட்டீர்களா என்பது தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு செய்தியாக மட்டும் இங்கு வைக்கிறேன். நாம் அதனையும் ஆராய வேண்டும் ஐயா, காரணம் என்னவென்று. ஐயா, பல பல மொழிகள், பல மதங்கள், பல நாடுகளினுடைய தொடக்க ஆண்டெல்லாம் எது எது அப்படிங்கிறத நான் முதல்ல என்னுடைய சொற்பொழியினுடைய முதல்ல நான் சொல்லிட்டேன். அது ஆமா, அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். என்னுடைய பேச்சை திரும்ப ஒளிவலையில கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு வேணா விளக்கம் கிடைக்கும். நன்றி அம்மா. பதிவா இருக்கு. நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா ஐயா உரையாற்றும் போதே அதுக்கான காரணம் எல்லாம் சொன்னாரு. அது யூடியூப்ல இந்த ரெக்கார்டிங் முடிச்சிருந்தா உங்களுக்கு அது ஃபுல்லா நீங்க பாக்கலாம். நன்றி ஐயா, நன்றி, மகிழ்ச்சி. ரவிக்குமார் சார், நீங்க ஏதாவது கேக்குறீங்களா சார்? இல்ல, கேள்வி எல்லாம் இல்ல, கேள்வியே கிடையாது. மிக அருமையாக தெளிவாக ஒரு உணர்ச்சிகரமான ஒரு தமிழ் அறிஞரின் உரை கேட்க வாய்ப்பளித்ததற்கு நன்றி. நன்றி ரவிக்குமார். ரெக்கார்டிங் ஸ்பெஷலிஸ்ட், நீங்க புக்ல ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டீங்க, ரெக்கார்டிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டீங்க சார் நீங்க. ஆமா, நாங்க ரெக்கார்டை உடைக்க வேண்டும், ரெக்கார்ட் பிரேக் பண்ண போறோம். சரிங்களா? என்ன செய்ய? நன்றிங்க. நீங்க நன்றி உரையை பண்ணி முடிச்சோன்னா நான் ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ண போறேன். நான் நன்றி உரை சொல்றேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இதுக்காரும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி உரை நானே சொல்லிடுறேன் சார். வேற எதுவும் கேள்விகள் இல்லாதனால நான் கேட்க நினைச்ச கேள்விகளையும் மத்த கேள்விகளையே கேட்டாங்க. இப்போ ஒரு தடவை தை மாதம் தான், தை திங்கள் தான் வந்தது. அதுக்கு காரணத்தை நீங்களே சொல்லிட்டீங்க. அவர் முதல்வர் ஆகும்போது இப்படி, இவர் முதல்வர் ஆகும்போது இப்படி அப்படிங்கிறதுல அந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு. மிகவும் சிறப்பான உரை. அந்த தமிழர் தினம் அப்படிங்கிறது ஒருத்த நித்திரை மட்டுமில்ல, நிறைய விஷயங்கள்ல நாங்கள் நித்திரையில் இருந்தோம். அதெல்லாம் விழிக்கிறதுக்கு நல்ல ஒரு சிறப்பான உரையாக இருந்தது. 110ஆம் நிகழ்வு நிஜமாலுமே நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஐ ஓப்பனர் அப்படிங்கிறது. நிறைய நம்ம இன்னும் கத்துக்கணும். நம்ம இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மாட்டு இருக்கு. முதல்ல நான் குறிப்பிட்ட போது ஆரியர்கள் காரியர்களாக இருக்கிறதும் அசிங்கமான விஷயங்களை எளிதா நம்ம மண்டைக்குள்ள நுழைச்சிட்டு அப்புறம் அவர்களே பின்பற்ற வைக்கிற மாதிரி ஒரு இது எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு சதி, மூளைச்சலவை, எது வேணாலும் செய்யலாம். ஆனா தமிழர்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு சொல்ற மாதிரியே வந்தவர்கள் போவர்கள் எல்லாரையும் சொல்றதையும் கேட்கிற தமிழர்களா இருந்துட்டாங்களே அப்படிங்கிறதுதான் வேதனைக்குரிய இருக்கு. நிச்சயம் உங்களுடைய உரை எங்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு. தெளிவான உரை, சிறப்பான உரை. குழு சார்பாக ஒரு இனம் தன்னம்பிக்கை இழக்கும் போது இது போன்ற தவறுகள் நடைபெறும். காரணம், நம்முடைய இனமானது முந்தைய தமிழர்கள் மிகுந்த தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருந்தாங்க. அதனாலதான் எந்த இனம் தன் உயர்வான நிலையில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த இனம் தன்னுடைய மொழியால் அடையாளப்படுத்திக் கொள்ளும். அப்படி உலகில அடையாளப்படுத்தி கொண்ட இனங்கள் 3. ஒன்று கிரேக்க இனம், அவன் தான் உலகத்துக்கு தத்துவத்தை கொடுத்தான். அடுத்தால சீனம், அவன் தொன்மையை காமிச்சான். அடுத்தால வணிகத்துல மிக மேலாண்மையாகவும் அறிவியல்ல மேலாண்மையாக இருந்த இனம் தமிழினம். இந்த 3 இனங்கள் தான் தன்னை மொழியால் முதலில் அடையாளப்படுத்தி கொண்ட இனங்கள். அதுக்கு பிறகுதான் நம்ம ஜப்பான், பிரான்சு, ஜெர்மன் போன்ற இனங்கள்லாம் வளர்ந்த பிறகு தன்னை மொழியால் மட்டுமே அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். எந்த நாட்டிலையும் அவர்கள் வாழலாம், ஆனால் சொல்லும் போது தான் யாருன்னு கேட்டா ஜெர்மன்பா, இல்லாட்டா பிரெஞ்சுப்பா, இல்லைன்னா ஜப்பானீஸ் அப்படிமா. அவன் இருப்பது பிறந்தது வளர்ந்தது எல்லாமே லண்டன்ல இருந்தாலும் கூட அவன் அப்படி சொல்லுவான். ஆக எந்த இனம் தன்னை மிக அதிகமாக உலகிலேயே ஒரு பெரும் வளர்ச்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த இனம் மட்டும்தான் தன்னை மொழியால் அடையாளப்படுத்திக் கொண்டோம். அப்படி அடையாளப்படுத்திக் கொண்ட ஒரு இனம் இன்று அந்த மொழியை தன்னம்பிக்கை இழந்து நுழைவாக
பல்வேறு சீரழிவுகள். அதாவது அடுத்தவர்கள் கண்டா பயப்படுறது, அடுத்த இலக்கியத்தை கண்டா இது நம்ம இலக்கியத்தோட பெருசு நினைக்கிறது. அதாவது நம்மை பற்றி அறிந்து கொள்ளாமலே இன்னொன்று பெரிது என்று நினைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அல்லவா? நம்முடைய நன்னறியும் மூதுரையும் கொன்றை வேந்தனும் இணைப்பு ஔவையாரும் எந்த இலக்கியமாக சொல்லியிருக்கும் இணைப்பு கொஞ்சம் விடுபட்டு விடவே இல்லை. இருந்தாலும் அதான் ஒரு வரியை கூட படிக்காமல் அடுத்த இலக்கியத்தை பார்த்து என்று கூறுவது. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க, அதாவது பெரியோருக்கென்று வியத்தலும் இளமே, சிறியோரைக்கென்று இகழ்தல் அதனினும் இலகியம் என்று அவ்வளவு தெளிவான சிந்தனையோட இருந்த ஒரு இனம் வந்து இன்றைக்கு இப்படி ஆட்பட்டு இருக்கிறது என்னும் போதுதான் நமக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கிறது. அதெல்லாம் இப்ப உங்களை மாதிரி மருத்துவர்கள்லாம் நீங்க வந்து தமிழை இந்த அளவுக்கு ஈடுபாட்டோட செய்வது கொஞ்சம் மாறுதல் என்ன விடயமா இருக்கு. நன்றிங்கய்யா, நன்றி. இன்று ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை வந்து நாங்க கேட்கறதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் முதல்ல. அப்புறம் இன்று சிறப்பான வரவேற்புரையும் அறிமுறையும் சொன்ன நடராஜன் ஐயாவுக்கு நன்றி. நிறைய கேள்விகள் நிறைய பேர் சார்பாக சுபதிருப்பதி சார்ல இருந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நல்ல அதுக்கு ஒரு குட்டி விளக்க உரை மாதிரி அழகா சொன்னீங்க, அதுக்கு ஒரு நன்றி. நண்பர் செல்வரங்கம் வந்து இன்னைக்கு ஊர்ல இல்ல, அவர் கொஞ்சம் தன்னுடைய இல்லத்தரசியை அழைச்சிட்டு வெளியில போனதுனால இன்னைக்கு எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதுக்கு ஒரு நன்றி. இறைமதி இன்னைக்கு ஏதோ அவருக்கு ஒரு வேலை நிமித்தமாக இருந்தார். அவர் தான் வந்து பர்மனன்ட் டிரைவர், இயக்குனர், டைரக்டர்னு சொல்லுவோம். அதனால நான் இன்னைக்கு ஒரு ஆக்டிங் டிரைவர் மாதிரி இன்னைக்கு ஆக்டிங் இயக்குனரா வந்து இறைமதி சாருக்கு ஒரு நன்றி. 23க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இன்னைக்கு இணைந்தாங்க. அவர்களுக்கு அனைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். வணக்கம். நிகழ்ச்சியத்துடன் முடிச்சு ரவிக்குமார் ரெக்கார்டிங். ரவிக்குமாருக்கு நன்றி, ரெக்கார்டிங் ஸ்பெஷலிஸ்ட். நன்றி ரவிக்குமார்.